முகம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதிரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அகோராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதித்வஸ்ரீ குரும் தம் நட்டோஸ்மி. ஆஹ் பாகவதத்திற்கான மற்றொரு பிரார்த்தனை. कृष्णादन्यमजानतशनमपि स्वप्नेऽपि विश्वेश्वरे तस्मिन् भक्तिमहैतुकीं विदधतो कृत्कायवाग्भिर्सदा श्रीलान् सद्गुणपुञ्जकेलिनिलयान् प्रेमावतारानहं वन्दे भागवतानिमम् अनुलवम् मूर्ध्नानि पद्यर्षितौ दन्दे निदयात्रणकं पदयोर्निपत्य काकुसतं कृत्वा चाहं ब्रवीमि आसादव सकलं एव विहाय दुरात् चैतन्यचन्द्रचरणे कुरुत्नानुरागम्. வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 87 பதம் 36 ஸ்லோகம் 36 50 வரைக்கும் இன்னைக்கு படிச்சு முடிக்கலாம். ஸ்லோகம் 36. இவ்வுலகம் நிலையான உண்மையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது என்பதால் இதை நிலையான உண்மை என்று கூறலாம். ஆனால் இத்தகைய ஒரு வாதம் தர்க்க முறையினால் தவறென்று நிரூபிக்க கூடியதாகும். சில சமயம் ஒரு காரணத்திற்கும் அதன் விளைவுகளுக்கும் வேற்றுமை இல்லாததை போல் காணப்படுவது உண்மையெனில் தவறென நிரூபிக்கப்படுகிறது. வேறு சமயம் உண்மையான ஒன்றில் இருந்து தோன்றுவது மாயையாக உள்ளது. சில சமயங்களில் உண்மையான ஒன்றில் இருந்து தோன்றுவது மாயையாக உள்ளது. மேலும் இவ்வுலகம் நிலையான உண்மையாக இருக்கவும் முடியாது. ஏனெனில் இது பரிபூர்ண உண்மையின் தன்மைகளை கொண்டுள்ள அதே சமயம் அவ்வுண்மையை மறைத்துள்ள மாயையின் தன்மைகளையும் கொண்டுள்ளது. உண்மையில் இவ்வுலகில் உள்ள கண்ணுக்கு புலப்படும் ரூபங்கள் அறியாமையில் உள்ளவர்களுக்காக தற்காலிகமாக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் மட்டுமே ஆகும். யாக கிரியைகளின் மந்திர உச்சரிப்புகளை கேட்பதால் புத்தி மழுங்க பெற்றவர்களை ஞானம் பொதிந்த உமது வேத வாக்கியங்கள் பல்வேறு அர்த்தங்களாலும் தாத்பரியங்களாலும் குழப்பமடைய செய்கின்றது. இப்போ இது மிகப்பெரிய விஷயத்த இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த உலகம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பகவான் கிட்ட இருந்து தான் வந்தது. பகவான் கிட்ட இருந்து வந்தாலும் சில நேரங்கள்ல அது உண்மை மாறியும் சில நேரங்கள்ல அது பொய் மாறியும் தெரியுது. அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, ரூபங்கள் இருந்தாலும் அந்த ரூபங்கள் அழிக்கப்படுகிறது. அப்ப அது உண்மையாக இருந்தாலும் அது தற்காலிகமானது அப்படின்றதுதான் வாதம். சரியா? அப்ப இந்த வேதங்கள்ல பல நேரங்கள்ல படிக்கிறவங்கள குழப்பி விட்டுறோம். ஏன்னா வேதங்களே அப்படிதான் ஏற்றப்பட்டது. அதனாலதான் அந்த எழுதிட்டு வியாசருக்கு திருப்தி வரல. அதனால வேதங்களை படிச்சு என்ன பண்றாங்க, புத்தி மழுங்கி வச்சிடுறாங்க. அது அவங்கள வேற திசையில கொண்டு போயிடுது. ஞானம் பொதிந்த உமது வேத வாக்கியங்கள் பல்வேறு அர்த்தங்களாலும் தாத்பரியங்களாலும் ஏன்னா வேதங்கள் பலவிதமாக அத மொழிபெயர்க்கவும் புரிந்து கொள்ளவும் வழி வைக்குது. அதனால என்ன பண்ண நிறைய பேரு சரியான மார்க்கத்தை அவங்க பிடிக்கலன்னா அவங்க தவறான மார்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தியின் கருத்து பின்வருமாறு: படைக்கப்பட்ட இவ்வுலகம் உண்மையானதே என்றாலும் நிலையற்றது என்று உபனிஷதுகள் போதிக்கின்றது. இதைத்தான் பகவான் விஷ்ணுவின் பக்தர்களும் அனுசரிக்கின்றனர். இந்த உலகம் படைக்கப்பட்ட இந்த உலகம் உண்மையானது, ஆனால் நிலையற்றது. ஆனால் இவ்வுலகம் மட்டுமே உண்மை என்றும் இது நிரந்தரமாக இருப்பது என்றும் போதிக்கும் ஜெய்மினி ரிஷியின் கர்ம மீமாம்ச கோட்பாட்டை ஆதரிக்கும் பௌதிக தத்துவவாதிகளும் உள்ளனர். இந்த உலகம் நிரந்தரமானது, இங்க கர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு ஜெய்மினிகள் சொல்றாங்க. ஜெய்மினியை பொறுத்தவரை செயலும் விளைவும் கொண்ட கர்ம சக்கரம் நித்தியமானது, முக்தி அடைந்து வேறொரு உன்னத பிரதேசத்திற்கு செல்லும் சாத்தியம் அதில் இல்லை என்பதாகும். ஜெய்மினி என்ன சொல்றான்? திரும்பி இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் உயர்ந்த ஆன்மீக இருப்புகளின் பல விவரணங்களை கொண்ட உபனிஷத் மந்திரங்கள் கவனமாக ஆராய்ந்து பார்க்கும்போது இக்கருத்து தவறானது என்று நிரூபணமாகிறது. ஜெய்மினியினுடைய கருத்து தவறு. ஏன்னா உபனிஷத்துகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நிரந்தரமான ஆன்மீக உலகத்தை பற்றி பேசுகிறது.
சத் ஏவ சௌமியேதம் அக்ர ஆசித் ஏகம் ஏவாத் விதீயம். குழந்தாய், இப்படைப்பிற்கு முன் பரபிரம்மன் மட்டுமே இரண்டற்ற ஒருவராக இருந்தார். மேலும் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, பரபிரம்மமானவர் திவ்யமான ஞானமும் ஆனந்தமும் உடையவராவார். உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த ஒரு இயற்கையை பற்றி, உயர்ந்த ஆன்மீக உலகத்தை பற்றியும் அங்கு இருக்கும் பரபிரம்மனை பற்றியும் பேசுகிறது. அப்படி பேசும்போது இங்க இருந்து வேற ஒண்ணு இருக்கு, நிரந்தரமான ஒண்ணு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேத சொரூபங்கள், வேத சொரூபங்களின் இப்பிரார்த்தனையில் உள்ள சத இதம் உத்திதம் சத். கண்ணுக்கு தெரியும் இவ்வுலகம் நிலையான உண்மையிலிருந்து உண்டானது என்பதால் இது நிலையான உண்மையாகும். வேதமூர்த்திகள் என்ன சொல்றாங்கன்னா, நிலையான உண்மையிலிருந்து வந்ததுனால இது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ற வார்த்தைகளில் பௌதிகவாதிகளின் வாதம் சுருக்கமாக கூறப்படுகிறது. இவ்வாதத்தின் பொருள் பின்வருமாறு: ஒரு குறிப்பிட்ட பொருளிலிருந்து உற்பத்தியாகும் ஒன்று அப்பொருளையே தன்னகத்தே கொண்டுள்ளது. உதாரணமாக, இப்ப தங்க உதாரணம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தங்க களஞ்சியத்துல இருந்து நீங்க தங்க பெரிய பெரிய மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தங்க மலை இருக்கு. அந்த தங்க மலையில இருந்து வெட்டி வெட்டி நம்ம வந்து பலவிதமான ஆபரணங்களை செய்யறோம். இப்ப அந்த ஆபரணங்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா பின்னாடி அது போய் தங்க மலையில போய் சேர்ந்துரும், தங்கமா தான் ஆகும். அதுபோல தங்கத்திலிருந்து செய்யப்படும் தோடுகளும் மற்ற ஆபரணங்களும் தங்கத்தையே ஆதாரமாக கொண்டுள்ளது. இவ்வாறு நமக்கு தெரிந்த உலகமானது நித்திய உண்மையின் ஒரு தோற்றம் என்பதால் இதுவும் நித்தியமான உண்மையே என்று ஆஹ் மீமாம்ச தத்துவவாதிகள் முடிவு செய்கின்றனர். மீமாம்சவாதிகள்லாம் சொல்றாங்க உண்மையில இருந்து வந்ததுனால இதுவும் உண்மைதான் சொல்றாங்க. ஆனால் சமஸ்கிருதத்தில் மூன்றாம் வேற்றுமையாக உள்ள சத்தக, அதாவது நித்திய உண்மையிலிருந்து என்ற சொல்லானது காரணம் மற்றும் விளைவின் நிச்சயமான ஒரு பிரிவையே குறிப்பாக உணர்த்துகிறது. ஆகவே நித்திய உண்மையான சத்திலிருந்து சிருஷ்டிக்கப்படுவது அதிலிருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும், அதாவது நிலையற்றதாக இருக்க வேண்டும். இவ்வாறு பௌதிகவாதிகளின் வாதம் குறையுடையதாகும். ஏனெனில் எதை நிரூபிப்பதற்காக அது ஏற்பட்டதோ அதற்கு நேர் எதிரானதையே அது நிரூபிக்கிறது. தர்க்கஹதம், அதாவது நிலையான ஒண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது நிலையற்றதாக மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த பொருளுக்காக அது சொல்லப்பட்டதோ அந்த பொருளுக்கு எதிர்மறையாகவும் சில நேரங்கள்ல இருக்கக்கூடும். சரியா? அதாவது இருப்பதெல்லாம் நமக்கு தெரிந்த இவ்வுலகம் மட்டுமே, இவ்வுலகம் நித்தியமானது, இதற்கு அப்பால் தனிப்பட்ட உன்னத உண்மை எதுவும் இல்லை என்பது இவர்களின் வாதமாகும். இவங்க திரும்பி இதே உண்மைக்கு வந்துடுறாங்க. இது வந்து உண்மையில இருந்து எடுத்தாங்க, இது உண்மைதான், இதை விட்டா வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னுறாங்க. ஆனா இது வந்து நிரந்தரம் இல்லாதது. இது உண்மைனாலும் நிரந்தரம் இல்லாதது. உண்மையான நிரந்தரமானது இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. இதற்கு எதிர்வாதமாக தாங்கள் வேறுபாடின்மையை சுயமாக நிரூபிக்க முடியவில்லை என்றும் வேற்றுமையை சாத்தியத்தை பொய்யென நிரூபிக்க முயல்வதாகவும் மீமாம்சர்கள் வாதிக்கக்கூடும். மீமாம்ச வாதத்தை ஆதரிக்கும் இம்முயற்சி விய வியபிசதரதி குவச்ச என்ற வாக்கியத்தால் சுலபமாக தவறென்று நிரூபிக்கப்படுகிறது. அதாவது பொதுவான விதியிலிருந்து வேறுபடும் எதிர் உதாரணங்களும் உள்ளன. சில சமயம் உற்பத்தி ஸ்தானமானது அதன் உற்பத்தி பொருளிலிருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஒரு மனிதன் மற்றும் அவனது இளம் மகன், அல்லது ஒரு சுத்தி மற்றும் ஒரு மண்பாண்டத்தின் அழிவு ஆகிய விஷயங்கள் இவற்றுக்கு உதாரணமாகும். சில நேரங்கள்ல ஒரு தந்தைகிட்ட இருந்து வந்த மகன் தந்தையை விட்டு மாறுபட்ட மாதிரி இருக்கலாம். ஒரு பானை, மண்ணில இருந்து வந்த பானை வந்து வேறுபட்டதாக இருக்கிறது மண்ணை விட, அப்படி காட்டப்படலாம். ஆனா ஒரிஜினல் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மீமாம்சகர்களின் பதில் பின்வருமாறு: பிரபஞ்ச படைப்பானது உங்கள் எதிர் உதாரணங்களை போன்ற அதே வகையான விளைவை கொடுக்கும் செயல் அல்ல. தந்தையும் சுத்தியும் இயக்கும் காரணங்கள் மட்டுமே. ஆனால் சத்தானது பிரபஞ்சத்தின் முதல் காரணமாக உள்ளது. இந்த பதில் குவச்ச மிருஷா, மேலும் சில சமயங்களில் விளைவானது மாயையாக உள்ளது என்ற வார்த்தை முந்திக் கொள்ளப்படுகிறது. தரையிலுள்ள கயிற்றை பாம்பென காணும் பொய்யான உணர்வில் விஷயத்தில் கயிறானது பாம்பெனும் மாயைக்கு ஆரம்ப காரணமாக உள்ளது. இது பல வழிகளில் கற்பனையான பாம்பிலிருந்து வேறுபட்டதாகும். இப்போ ஒரு அறையில ஒருத்தன் பாம்பை பாக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு அறையில ஒருத்தன் கயிறு தான் இருக்கு. ஆனா அந்த அந்த அறை இருட்டாக இருக்கிறதுனால பாம்புன்னு நினைச்சு பயப்படுறான். சரியா? அப்போ அப்புறம் அவன் லைட்டை போட்டதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா கயிறு தான் இருக்கு. அப்ப இது நான் பாம்பா பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பாம்புன்னு ஒண்ணு இருக்கு. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க.
கயிறு இருக்கு. ஆனா அத பாம்புன்னு நினைச்சு பயந்தான். அப்ப பாம்புன்னு ஒண்ணு இருக்க வச்சுதான் நம்ம அத இங்க கயிறை பாம்பா பாக்குறான். இங்க அதுதான் இங்க கொண்டாடணும். இங்க நிஜமான ஒண்ணு இருக்கு. அதனாலதான் பொய்யான ஒண்ணுத்த, நிரந்தரம் இல்லாத ஒண்ணுத்த நிஜம்னு நம்புறான். நிஜமான ஒண்ணு இருக்கு. அதனால அவனுக்கு தெரியும் அது. அதனாலதான் இது நிஜம் இல்லாததை நிஜம்னு நினைக்கிறான். சரியா? அடுத்து மீமாம்சர்கள் மீண்டும் ஒரு முறை பதில் அளிக்கின்றனர். அதுக்கு சொல்றாங்க, ஆனால் மாயையான பாம்பிற்கு முதல் காரணமாக இருப்பது அந்த கயிறு மட்டுமல்ல. கயிறும் காண்பவனின் அறியாமையும் சேர்ந்ததே முதல் காரணமாகும். அறியாமையானது ஒரு உண்மை பொருள் அல்ல என்பதால் அதனால் உண்டாக்கப்படும் பாம்பு ஒரு மாயை என்று அழைக்கப்படுகிறது. அறியாமைனால அவன் பாம்பு கை கயிறை பாம்புன்னு நினைக்கிறான். அறியாமை தான் அவன் பாம்பா நினைக்கிறான். அதனால அறியாமைனால உண்டானதுனால பாம்பும் உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பாம்புன்னு ஒண்ணு இருக்க வச்சுதான் அவன் பாம்புன்னு நினைக்கிறான். அது இவங்க மீமாம்சர்கள் ஒத்துக்கிறது இல்லை. உருப்பெற்ற வேதங்களின் பதில் பின்வருமாறு: எனினும் அறியாமையின் உதவியுடன் சத்திலிருந்து தோன்றும் தோன்றும் பிரபஞ்ச படைப்பின் விஷயத்தில் அதுவே உண்மையாக உள்ளது. தத்தோ ப யுக். தங்களுடைய சொந்த உடல்களும் மாறிக்கொண்டிருக்கும் மற்ற பௌதிக பொருட்களும் நிலையானவை என்ற ஜீவராசிகளின் தப்பெண்ணம் இது இங்கு மாயை என்று அழைக்கப்படுகிறது. மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நிலையானதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது மாயை. ஆனால் இங்கு மீமாம்சகர்கள் பின்வருமாறு பதில் அளிக்கின்றனர்: இவ்வுலகில் நாம் அனுபவித்து உணரும் பொருட்கள் நடைமுறை செயலுக்கு உபயோகமாக இருப்பதால் இவ்வுலகை பற்றிய நம் அனுபவம் உண்மையானதாகும். கரெக்ட், இது வரைக்கும் கரெக்ட். நம்முடைய அனுபவம் பொய்யாக இருக்குமானால் நம்முடைய பார்வை உண்மைகளுடன் ஒத்துள்ளதா என்பதை நம்மால் ஒருபோதும் நிச்சயிக்க முடியாது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் பூர்ணமாக பரிசோதித்த பிறகும் கயிறு பாம்பாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்துக்குரிய ஒரு மனிதனைப் போல்தான் நாம் இருப்போம். இந்த கயிறு பாம்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு கொண்டே இருப்போம். இதற்கு சுருதிகளின் பதில் பின்வருமாறு: இல்லை, ஜடத்தின் தற்காலிகமான வடிவங்கள் நித்தியமான ஆன்மீக உண்மையின் மாயையின் ஒரு நகலாகும். இந்த வடிவங்கள் பௌதிக செயல்களில் ஈடுபட வேண்டும் என்ற பந்தப்பட்ட ஜீவராசியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக திறமையாக உண்டு பண்ணப்பட்டவையாகும். ருத்தையே விகல்பக்ஷிதக. இவ்வுலகம் நிலையானது என்ற மாயை குருடர்களான ஒரு பரம்பரையினால் ஆதரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பௌதிக கருத்தை தங்களது முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் இவர்கள் இந்த மாயையை தங்களுடைய வம்சத்தினருக்கும் போதிக்கின்றனர். பொய்யின் தோற்றத்தின் அடிப்படை மறந்துவிட்ட போதிலும் பொய் தோற்றமான மாயை அடுத்தடுத்து தொடர்வதை எவராலும் காண முடியும். இவங்க இந்த மீமாம்சர்கள் ஜெய்மினிகள்லாம் இது நிரந்தரமானதுன்னு ஒரு தவறான கருத்தை வேற போடுறாங்க. அதனால அவங்க இதையே நிரூபிக்கவும் இது இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். பொய்யான தோற்றமான மாயை அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டே வருது மாயை. இவ்வாறாக பௌதிக கிரியைகளில் ஈடுபடுவதன் மூலம் பூர்ணத்துவம் அடைய முடியும் என்ற அர்த்தமற்ற கருத்தை குருட்டு தத்துவவாதிகள் மற்ற குருடர்களுக்கு போதித்து அவர்களையும் நம்பச் செய்து வருவதை வரலாறு முழுவதிலும் நாம் காண்கிறோம். தப்பா ஒரு கருத்தை எடுத்துட்டு அவங்க மற்றவங்களுக்கும் தப்பாவே போதித்து கொண்டு வருகிறார்கள். மூடர்கள் கள்ள நாணயங்களை ஒருவரோடொருவர் கொள்ள விரும்பக்கூடும். ஆனால் உணவு, மருந்து முதலான தேவைகளை வாங்கும் நடைமுறை கொடுக்கல் வாங்கலுக்கு இத்தகைய பணம் பயனற்றது என்பதை விவேகமுள்ள ஒருவன் அறிவான். மேலும் இந்த பணத்தை தானம் செய்தாலும் அது எந்த புண்ணியத்தையும் பெற்றுத்தராது. கள்ளப்பணம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. கள்ளப்பணம் எப்படின்னா, அவங்களே அச்சடிச்சுக்கிறாங்க. திருடர்கள்லாம் அவங்களே அச்சடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பணம் வெளியே பயன்படாது. வெளியே கொடுத்தா அது செல்லாதுன்னு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட பணத்தை நீங்க தானம் பண்ணீங்கனாலும் பிரயோஜனம் கிடையாது. அவன் திருடவன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஏன் தான் பணம் நான் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறேன், பணத்தை வச்சுக்கலாம். ஆனா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த தவறான கருத்துக்கள், இந்த உலகம் நிரந்தரமானதுன்ற தவறான கருத்து ஒரு ஜீவனுக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்காது. ஆனால் மீமாம்சர்கள் கூறுவதாவது: சம்ஹிதைகளும் வேத பிரமாணங்களும் கர்ம பலன்கள் நித்தியமானவை என்று நிலைநிறுத்துவதால் வேத கிரியைகளை உண்மையாக செய்யும் ஒருவன் எப்படி அறிவற்றமுடனாக இருக்க முடியும்னு கேக்குறாங்க. ஏன்னா வேதங்கள் சொல்லுது இதெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு. உதாரணமாக அக்ஷயம்
ஹ வை சாத்துர் சாத்துர்மாசிய யாஜினக சுக்ருதம் பவதி. சாத்துர்மாச விரதத்தை அனுஷ்டிப்பவனுக்கு முடிவற்ற கர்மங்கள் உதிக்கின்றன. மற்றும் அபாம சோமம் அமிர்தா பபூம. நாங்கள் சோமபானம் அருந்தி மரணமற்றவர்கள் ஆகியுள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மீமாம்சர்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிற நிறைய நீடித்து பலன் அளிக்கக்கூடிய கர்ம விளைவுகளை பற்றி, நற்கர்மங்களை பற்றி வேதங்கள் சொல்லுதே, அதை பத்தி என்ன சொல்றீங்கன்ட்டு மீமாம்சர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு சுருத்திகள் பதில் அளிக்கிறாங்க. சுருத்திகளின் பதில் பின்வருமாறு: கர்மத்தில் உள்ள அளவுக்கு அதிகமான நம்பிக்கையின் வலுவினால் தங்களுடைய பலவீனமான புத்தி நசுக்கப்பட்டவர்களை வேத வாக்கியங்கள் குழப்பமடைய செய்கின்றது. இதெல்லாம் பலன் நோக்கு செயல்கள் தான். செஞ்சா அது பலன் முடிஞ்சிரும். அதை அனுபவிச்சோம்னா, ஒரு நற்காரியம் செய்யறீங்கன்னா அது மிகப்பெரிய நற்காரியமா இருந்தா அது ரொம்ப நாளுக்கு தரும் பலன். பல ஜென்மங்களுக்கு கூட நல்ல நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க கூடும். ஆனா அதை வச்சு அது நிரந்தரம்னு சொல்லக்கூடாது. வேத வாக்கியங்கள் குழப்பமடைய செய்கின்றது. உருபிருத் திபிஹி என்ற சொல் இங்கு குறிப்பாக உபயோகிக்கப்பட்டுள்ளது. வேத மந்திரங்கள் கவுன லக்ஷணா முதலான சொற்பொருள் சார்ந்த வழிகளில் தங்களுடைய பல வகைப்பட்ட குழப்பமான பொருள்களினால் பகவான் விஷ்ணுவில் நம்பிக்கை கொண்டுள்ளவர்களை தவிர்த்து மற்ற அனைவர்களிடமிருந்தும் தங்களை பயபக்தியூட்டும் பரம ரகசியங்களை பாதுகாத்து வைத்துள்ளன. கர்ம பலன்கள் நித்தியமானவை என்று வேத கட்டளைகளில் கூறப்பட்டாலும் உண்மையில் அந்த அர்த்தத்தில் வேதங்கள் அதை கூறவில்லை. மாறாக ஒழுங்குபடுத்தப்பட்ட யாகங்களில் உயர்வை மட்டுமே அவை மறைமுகமாக விவரிக்கின்றன. வேதங்கள் இந்த பலன் இருக்கு, அது நிரந்தர பலன்னு சொன்னா கூட உண்மையா அது கிடையாது. அது என்னன்னா, உயர்வான ஒரு நிலையை நீ அடையலாம் இந்த உலகத்துல அப்படின்றதுதான் சொல்லுது. சாந்தோக்கிய உபநிஷதம் கர்ம கிரியைகளின் பலன்கள் நிலையற்றவை என்று நிச்சயமான வார்த்தைகளில் குறிப்பிடுகிறது. அதுவே உபனிஷதே சொல்லுது. தத்யதேக கர்மச்சித்தோ லோக ஷீயத்தே ஏவம் ஏவாமுத்திர புண்ணியசித்தோ லோக ஷீயத்தே. ஒருவன் கடுமையாக உழைப்பதால் அடையும் நன்மைகள் எல்லாம் இறுதியில் முடிந்து விடுவது போல ஒருவன் தன் புண்ணியத்தினால் அடுத்த உலகில் தனக்கென சம்பாதித்துக் கொள்ளும் இவ்வாழ்வு கூட இறுதியில் முடிவடைந்து விடும். அநேக சுருதி மந்திரங்களின் அத்தாட்சிகளுக்கு ஏற்ப ஜட பிரபஞ்சம் முழுவதுமே பரபிரம்மனின் தற்காலிகமான ஒரு வெளிப்பாடே அன்றி வேறில்லை. எனவே இந்த உலகம் என்பது நிலையற்றது. அது நீண்ட நாளை கொடுக்கலாம், நீண்ட காலத்தை கொடுக்கலாம். ஆனா அது பகவானுடைய தற்காலிகமான ஒரு வெளிப்பாடை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு முண்டக உபநிஷதம் சொல்லுது, எப்படி ஒரு சிலந்தியால் அதன் வலை வெளிப்படுத்தப்பட்டு மீண்டும் உள்ளிழுத்துக் கொள்ளப்படுகிறதோ, எப்படி தாவரங்கள் பூமியிலிருந்து வளர்கின்றனவோ, எப்படி உயிருள்ள மனிதனின் தலையிலிருந்தும் உடலிலிருந்து முடி வளர்கிறதோ, அப்படியே வற்றாத பரம புருஷரிடமிருந்து பிரபஞ்சம் உற்பத்தியாகின்றதுன்றத இங்க சொல்றாங்க. அடுத்து இப்ப இன்னொரு ஸ்லோகம். இவ்வுலகம் உண்மையில் கருப்பொருளான உம்மிடமிருந்து எழுந்துள்ள போதிலும் இது நித்தியமான உண்மை அல்ல. ஒரு கயிற்றிலிருந்து தோன்றும் மாயையான பாம்பு நிலையான உண்மை அல்ல. தங்கத்திலிருந்து உண்டாக்கப்படும் உருமாற்றங்களும் நிலையான உண்மை அல்ல. இந்த நிலையான உண்மை என்று வேதங்கள் ஒருபோதும் கூறவில்லை. உண்மையானதும் உன்னதமானதுமான இருமையற்ற உண்மை என்பது பரமானந்தம் நிரம்பிய உமது சொந்த ராஜ்யமாகும். அழகான அந்த ராஜ்யத்திற்கு எனது வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ ஹரியே, எவரை இந்திராதேவி எப்பொழுதும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறாளோ அப்படிப்பட்ட தங்களை நானும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். எனவே அருள் கூர்ந்து ஒருபோதும் என்னை விடுவிக்க வேண்டாம், என்னை விட்டுவிட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். விடுவிக்க வேண்டாம்ன்றது இந்த பிரபஞ்சத்துல என்னை விட வேண்டாம், என்னை காப்பாத்துங்க, என்னை திரும்பி அந்த பௌதிக உலகத்துல போட்டுறாதீங்கன்னு சொல்றார். யார் சொல்றாங்கன்னு போடல, ஆச்சாரியர்கள் தான் யாரோ அவர் சொல்றதா இங்க கருத்துரைக்கப்படுகிறது. இந்த உலகம் என்பது உண்மையானதுதான், ஆனால் நிரந்தரமற்றது. எப்படி உலகத்தை எப்படி பகவான் படைக்கிறார்னா, சிலந்தி வலைய விரிச்சு, சிலந்தி பாத்தீங்கன்னா வலை போட்டுனே போகும், அப்புறமா அதை உள்ள இழுத்துக்கும். அது போல இந்த உலகத்தை படைத்து அவர் எடுத்துக்கொள்கிறார். ஸ்லோகம் 37. இந்த பிரபஞ்சமானது அதன் சிருஷ்டிக்கு முன் இருக்கவில்லை, அதன் அழிவுக்கு பின்னும் இருக்காது. எனவே இடைக்காலத்தில் என்றும் மாறாத ஆன்மீக இன்பமுடைய உமக்குள் காணப்படும் ஒரு கற்பனை தோற்றம்
மட்டுமே அது உள்ளது என்று நாம் முடிவு செய்கிறோம். எனவேதான் பல்வேறு பௌதிக பொருட்கள் பல்வேறு பல்வேறு விதமான ரூபங்களாக உருமாற்றம் அடைவதற்கு இந்த பிரபஞ்சம் ஓமை ஓமை கூறப்படுகிறது. மொத்தத்தில் இது கற்பனை இந்த கற்பனை பொருள் உண்மையானது என்று நம்புபவர்கள் குறைமதியாளர்கள் என்பதை ஐயமில்லை. உண்மையானதுன்னா நிரந்தரமானது அப்படின்னு நம்புறாங்க. உண்மையானதுதான், அது நிரந்தரமற்றது. இவ்வாறாக சடங்கு வெறியர்களின் எல்லா முயற்சிகளையும் வென்று ஜட சிருஷ்டியின் உறுதியான உண்மையை நிரூபித்த வேத சொரூபங்கள் இப்போது இவ்வுலகம் நிலையற்றது என்பதால் உண்மையானதல்ல என்ற எதிரடையான சாட்சியத்தை முன்வைக்கின்றது. இது நிரந்தரமற்றது அப்படின்றத சொல்றதுக்கு இது உண்மையானது அல்ல அப்படின்றத சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. வேதமூர்த்திகள் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல இது உண்மையானதல்ல அப்படின்னா நிரந்தரமா இருக்கக்கூடியதல்லன்றத சொல்லுதுங்க. அதை கட்சியே வைக்கிறாங்க. பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்பும் அதன் அழிவுக்கு பின்பும் பரமபுருஷரின் உண்மையான ஆன்மீக நிலையும் அவரது ஆன்மீக உலகமும் அவரது பரிவாரமும் மட்டுமே தொடர்ந்து இருக்கின்றன. தொடர்ந்து இருக்கக்கூடியது யாருன்னா பகவான் இருக்கிறார், அவருடைய பரிவாரங்கள், அவருடைய ஆன்மீக உலகம். சுருதிகள் இதை உறுதி செய்கின்றது. ஆத்மாவா இதம் ஏக ஏவாகிரே ஆசித்த. இப்பிரபஞ்ச படைப்பிற்கு முன் பரமாத்மா மட்டுமே இருந்தார். ஐத்திரேய உபனிஷத். நாசத் ஆசின் நோ சத் ஆசித் ததானிம். அப்பொழுது ஜடத்தின் சூட்சும அம்சமோ ஸ்தூல அம்சமோ இருக்கவில்லை. சூட்சம் ஸ்தூலம் கண்ணுக்கு தெரியறது தெரியாது, எதுவுமே கிடையாது, ஜடமே கிடையாது. ஜடம் உள்ள இருக்கு. ஒரு ஓமையின் மூலம் சிருஷ்டியின் சார்பியல் கோட்பாட்டை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். மண் மற்றும் உலோகம் முதலான மூலப்பொருட்கள் பல்வேறு வடிவங்களாக உருமாற்றப்படும் போது இம்மூலப்பொருட்கள் பெயரிலும் ரூபத்திலும் மட்டுமே மண்ணில் இருந்தும் உலோகத்திலிருந்து பிரிந்திருக்கின்றது. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு மண்பாண்டம் எடுத்துக்கங்க. ஒரு பானை இருக்கு, அந்த பானை மண்ணுல இருந்து வந்தது. சரி, ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரம் இரும்புல இருந்து வந்தது. அது ஒரிஜினலை விட உண்மையான மூலப்பொருள்ல இருந்து உருமாற்றம் பெற்றது. இப்ப மண்ணு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும்ட்டு. அந்த மண்ணை நம்ம களிமண்ணை ஒரு பானையா பார்க்கும்போது அது ஒரு வடிவம் பெறுகிறது. அதுக்கு முன்னாடி அதுக்கு வடிவம் இல்லை. அத மாதிரி ஒரு இரும்பு இருக்கு, அந்த இரும்புல இருந்து ஒரு பாத்திரம் செய்யறோம். அப்ப இதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத் இதை பத்தி சொல்லுது. உம் உதாரணமாக அன்பு சிறுவனே, ஒரே ஒரு களிமண் கட்டியை புரிந்து கொள்வதன் மூலம் அதிலிருந்து செய்யப்படும் அனைத்தையும் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். வேற்று உருவங்களின் இருப்பு மொழியின் ஒரு சிருஷ்டி மட்டுமே ஆகும். அதாவது பெயர்களை அளிப்பதாகும். களிமண் மட்டுமே உண்மையாகும். உண்மையானது எதுன்னு பாத்தீங்கன்னா களிமண் தான். களிமண்ல இருந்து நம்ம மண் தொட்டி செய்யலாம், கடாய் செய்யலாம், பாத்திரங்கள் விதவிதமான பாத்திரங்கள் செய்யலாம், குடிப்பதற்கான கிளாஸ் செய்யலாம். அப்படி பல்வேறு விதமான பொருட்கள் செய்யும்போது பல்வேறு விதமான பெயர்களை அது பெறுகிறது. ஆனா ஒரிஜினல் களிமண் மட்டும்தான். முடிவாக இவ்வுலகப் பொருட்கள் நித்தியமானவை அல்லது உண்மையானவை என்பதற்கு பூர்ண நம்பிக்கை ஊட்டும் ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் இவ்வுலகப் பொருட்கள் நிலையற்றவை, தவறான பெயர்களால் கட்டுப்படுத்தப்படுபவை என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளது. ஆகவே அறியாமையில் உள்ளவர்கள் மட்டுமே ஜடத்தின் கற்பனையான உருமாற்றங்களை உண்மையாகவே எடுத்துக்கொள்கின்றனர். இப்போ நிறைய ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இவ்வுலக பொருட்கள் நித்தியமானவை அல்லது உண்மையானவை என்பதற்கு பூர்ண நம்பிக்கை ஊட்டும் ஆதாரம் எதுவும் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நிரந்தரமானவை, இதெல்லாம் ஆன்மீகமானவைன்றதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் இது இது இந்த ஜட இயற்கையின் உருமாற்றம்ன்றதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. ஜட இயற்கை தான். இப்ப நம்ம உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடல் ஜட இயற்கை கொடுத்தது. இந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அந்த வடிவங்கள்லாம் ஜட இயற்கை கொடுத்தது, அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆனால் இந்த இயற்கை, ஜட இயற்கை, இந்த பொருட்கள்லாம் நித்தியமானவை அப்படின்றதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்றத இவங்க சொல்ற. அப்ப ஸ்ரீதர சுவாமி சொல்ற, தங்க கிரீடங்கள், காதணிகள், காப்புகள் மற்றும் சிலம்புகள் முதலான வேற்று உருவங்கள் முடிவாக தங்கத்திலிருந்து பிரிந்திருப்பவை அல்ல. ஏன்னா தங்கம் தான் இது. அதே போல மகத், பொய்ய, அகங்காரம் மற்றும் ஆகாயம் முதலான பௌதிக மூலப்பொருட்கள் முடிவாக நர ஹரியிலிருந்து பிரிந்திருப்பவே அல்ல. அங்கிருந்து வந்திருக்கு. அதனால அவை ஒரு விதத்துல ஒன்றாகத்தான் இருக்கிறது, அங்கிருந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்றார். அடுத்து 38வது கேள்வி, 38வது ஸ்லோகம். மாயையான ஜட இயற்கை தன்னை தழுவிக்கொள்ளும்படி மிக சிறிய ஜீவராசிகளை கவர்ந்திருக்கிறது.
அதன் விளைவாக அவன் இயற்கை குணங்களான ரூபங்களை ஏற்கிறான். அதை பின்தொடர்ந்து அவன் தன்னுடைய ஆன்மீக குணங்களை எல்லாம் இழந்து தொடர்ந்து மரணங்களுக்கு உட்பட வேண்டியவனாக ஆகிறான். ஆனால் தாங்களோ ஒரு பாம்பு அதன் பழைய தோலை கைவிடுவது போல் ஜடசக்தியை விட்டு விலகி இருக்கிறீர்கள். அஷ்ட சித்திகளை உடமையாக கொண்டுள்ளதால் பொழுக்குறிவராக விளங்கும் தாங்களோ எல்லையற்ற ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கிறீர்கள். இப்போ பகவானையும் ஜீவனையும் ஒப்பிட்டு வேதமூர்த்திகள் பிரார்த்திக்கின்றது. ஜட இயற்கை வேத ஜீவன்களை தழுவிக் கொள்கிறது. அதனால ஜீவன்லாம் பாத்தீங்கன்னா சத்தகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தினால மூடப்பட்டிருக்கு. எல்லா ஜீவராசிகளும் பாருங்களேன் எப்படி எப்படியோ வாழறாங்க. ஆனா பகவான் ஜட இயற்கையினுடைய முக்குணங்களால கவரப்படுவதே கிடையாது. எப்படி பாம்புனுடைய தோல் இருக்கு இல்லையா, அதை அவர் கழட்டி போட்டுருது. அது போல இந்த ஜட இயற்கைன்றது பகவானுடையது தான். ஆனா அதுல அவர் சம்பந்தம் இல்லாம அதை கழட்டி விட்டுறாரு. இது ஒரு நல்ல உதாரணம். ஜீவனானவன் தன்மையில் பரமபுருஷருக்கு சமமான தூய ஆன்மீக பொறி ஆவான். சமமான தூய ஆன்மீக பொறி. எனினும் பௌதிக மாயை என்னும் அறியாமையை தழுவிக் கொள்வதன் மூலம் இழிவடையும் சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான். மாயையில இருக்கிறதுனால இழிவடையக்கூடும். மாயையின் கவர்ச்சியினால் மயக்கப்படும் போது அவன் மறதியில் ஈடுபடுவதற்கென்ற வடிவமைக்கப்பட்ட உடல்களையும் புலன்களையும் ஏற்கிறான். சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய மாயையின் முக்குணங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் உடல்கள் ஆத்மாவை பல வகைப்பட்ட மகிழ்ச்சியின்மைகளில் மூடி மறைக்கின்றன. இந்த மகிழ்ச்சியின்மை மரணத்திலும் மறுபிறப்பிலும் உச்ச நிலையை அடைகிறது. இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஜீவன் என்ன நினைச்சுக்கிறான், நான் இந்த உடல் தான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி உடல் தான் நினைக்கும் போது அவனுக்கு மகிழ்ச்சியின்மை வருது. உடலுக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, நோய், முதுமை எல்லாம் உண்டு. அது என்ன ஆகுது, அதுக்கு மகிழ்ச்சியின்மையை கொடுக்குது. ஜீவனுக்கு மகிழ்ச்சியின்மையே கிடையாதுன்றாங்க. ஏன்னா ஜீவேர ஸ்வரூபாய நித்தியர கிருஷ்ணதாஸ், ஜீவனுடைய லட்சணமே சந்தோஷமா எப்போதும் சச்சிதானந்தம். ஜீவனுடைய உண்மையான அடையாளம் சச்சிதானந்தம். எப்போதும் உண்மையாகவும், எப்போதும் ஞானமுடையதாகவும், எப்பொழுதும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். 3 குணங்கள் உண்டு. ஆனா அதெல்லாம் போயிடுது. இங்க உலகத்துல நம்ம அப்படியே இருக்கிறோம். எவ்வளவு துன்பப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டம் நம்மள இங்க மூட வைக்குது, நம்மள இங்க மறக்க வைக்குது, மயங்கி போய் கிடக்குறோம் இங்க. ஆனா உண்மையில நம்ம இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகக்கூடியவர்களே கிடையாது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கும் துன்பத்துக்கும் உடல் துன்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா நம்ம கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். பரமாத்மாவும் தனிப்பட்ட ஜீவாத்மாவும் ஒரே ஆன்மீக தன்மையை கொண்டுள்ளனர். ஆன்மீக தன்மையில ஒண்ணுதான். ஆனால் பரமாத்மா ஜீவாத்மாவை போல் அறியாமையில் சிக்குற செய்ய முடியாதவர் ஆவார். எப்படி ஜீவாத்மா சிக்கிக்குது இல்ல, இப்ப நாம இந்த உடல் தான் நினைச்சுன்னு வாழறோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பகவானுக்கு, பரமாத்மா கிடையாது. சிறிய அளவுள்ள உருக்கிய செம்பின் பிரகாசத்தை புகை மூடி மறைத்து இருளில் ஆழ்த்தி விடக்கூடும். ஆனால் பரந்த சூரிய கோலமானது இத்தகைய மறைப்புக்கு ஒருபோதும் உட்படாது. சின்னதா ஒரு விளக்கு வைங்க, சூரியனோட ஒப்பிட்டு பாருங்க. அப்ப இந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு இந்த சின்ன வெளிச்சம் என்ன பண்ண முடியும்? பரந்த சூரிய கோலமானது இத்தகைய மறைப்புக்கு ஒருபோதும் உட்படாது. மாயை பரமபுருஷரிடம் விசுவாசம் உள்ள பணிவு பெண்ணாகும். மாயன்றது கிருஷ்ணருடைய சேவகி. அவள் பகவானுடைய அந்தரங்க யோகமாய சக்தியின் புற அம்சமாகள். அந்தரங்கத்துல யோகமாயா, வெளியே பகிரங்க மாயை. இவ்வாறாக ஸ்ரீ நாரத பஞ்சராத்திரம் சுருதிக்கும் வித்யாவுக்கும் இடையிலான உரையாடலில் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. 2 பேரும் பேசுறாங்க, ஸ்ருதியும் வித்யாவும் பேசுறாங்க. அவளிடமிருந்து பெறப்படும் மறைக்கும் சக்தி மகாமாயையாகும். இந்த மகாமாயை பௌதிகமான அனைத்தையும் நடத்துகிறது. முழு பிரபஞ்சமும் அவளால் குழப்பம் அடைகிறது. இதன் விளைவாக ஒவ்வொரு ஜீவனும் தன் ஜட உடலுக்குள் அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இந்த ஜட இயற்கை, இந்த மாயை ஒருத்தரும் தன்னுடைய உடல் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அமுக்கி வச்சிருக்கு. எப்படி ஒரு பாம்பு தன் பழைய தோல் தன் முக்கிய சொரூபத்தின் ஒரு பாகமல்ல என்பதை அறிந்து கைவிடுகிறதோ, அப்படியே பரமபுருஷர் எப்போதாவது தனது பகிரங்க ஜட சக்தியை விட்டு விலகி இருக்கிறார். பகவான் பகிரங்க சக்தி விட்டு விலகி நிற்கிறார். இது எந்தில்ல அப்படின்ட்டு. அவரது அஷ்ட சித்திகளுக்கு குறையவோ அல்லது எல்லையோ கிடையாது. அஷ்ட சித்திகள்லாம் மனிதனுக்கு கிடைச்சதுன்னா அவன் முடிஞ்சிடும். ஆனா அவருடைய சித்திகளுக்கு எல்லை கிடையாது.
எனவே இணையற்றதும் சிறப்புடையதுமான அவரது மகிமைகளின் ராஜ்யத்தினுள் பிரவேசிக்கும் வசதி ஜட இருளுக்கும் நிழலுக்கும் கிடையாது. அவரை பின்தொடரும் இந்த ஜட சக்திக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. யாருடைய ஆன்மீக தன்னுணர்வு சிறிது சிறிதாக விழிப்படைந்து வருகிறதோ அவர்களின் பொருட்டு உபநிஷத்துகள் சில சமயம் ஆத்மாவை பற்றி அல்லது பிரம்மனை பற்றி பொதுவான முறையில் பேசுகின்றது. பொதுவா பரமாத்மா பத்தி பிரம்மனை பத்தி பேசுது. உபநிஷத்துகள் பொதுவா பேசும். உயர்ந்த பரமாத்மா, தாழ்ந்த ஜீவாத்மா, ஆத்மாக்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை வெளிப்படையாக உபநிஷத்துகள் அடையாளம் காண்பதில்லை. வித்தியாசத்தை அவ்வளவு சொல்றது கிடையாது. ஆயினும் அந்த இருமையை அவை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகை வார்த்தைகளில் அடிக்கடி விவரிக்கின்றது. அந்த இருமைகளை பல நேரங்கள்ல சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, ரெண்டு பறவைகள் ஒரு மரத்துல இருக்கு. இது நம்ம பகவத்கீதையில கூட பார்க்கறோம். ஒரு மரத்துல வந்து ரெண்டு பறவை இருக்கு. ஒரு பறவை வந்து பழம் சாப்பிட்றதுலயும் சுகித்திருப்பதிலே இருக்குது. இன்னொரு பறவை அதை கண்காணித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உபநிஷத்துகளும் சொல்லுது. புரியுதா? அடுத்து இப்ப வந்து ஸ்ரீதர சுவாமி பிரார்த்தனை செய்றார். உமது மனைவியின் மீது நீர் செலுத்தும் பார்வையானது, பகவான் பௌதிக இயற்கைய சொல்றார். பௌதிக இயற்கை மீது பகவான் பார்வை செலுத்தோன்னா உலகம் படைக்கப்படுகிறது. அதை சொல்றார். காலம் ஜீவராசிகளின் பௌதிக மனோபாவங்கள் முதலியவைகளை உள்ளடக்கிய கூடியதாகும். இப்பார்வையானது அவளது முகத்தில் நடனமாடி சத்துவம் ரஜஸ் தமோ குணங்களில் படைக்கப்பட்டுள்ள அநேக ஜீவராசிகளை விழிப்புற செய்கிறது. ஜட இயற்கைய பகவான் பார்த்த உடனே அவ வந்து ஜீவராசிகளை உற்பத்தி பண்றா. நரஹரி பெருமானே, முது மாயை அவளது பாதத்தை என் தலை மீது வைத்து மிகவும் பலமாக அழுத்துகிறது. இது எனக்கு பெருத்துன்பத்தை ஏற்படுத்துகிறது. நான் இப்போது உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன். அவளை பின்வாங்கும்படி செய்தருளுங்கள். பகவான் வந்து மாயையிலிருந்து தன்னை காப்பாத்துமாறு ஸ்ரீதர சுவாமி வேண்டி கேள்கிறார். ஏன்னா மாயை தான் நம்மளை இங்க பந்தப்படுத்தி வச்சிருக்கிறது. மாயை வந்து மிகப்பெரிய சக்தி. அதை வெற்றி கொள்வது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதனால ஸ்ரீதர சுவாமி பகவானை சரணடைகிறார். அடுத்து 39வது ஸ்லோகம். துறவு வாழ்வை மேற்கொண்ட பிறகும் தங்களது இதயங்களில் உள்ள பௌதிக ஆசைகளின் சுவடுகளை வேரோடு பிடுங்கி எறிய தவறியவர்கள் தூய்மையற்றவர்களாகவே உள்ளனர். இதனால் அவர்கள் உம்மை புரிந்து கொள்ள நீர் அனுமதிப்பதில்லை. கழுத்தில் அணிந்திருக்கும் ரத்தினத்தை மறந்துவிட்டவனைப் போல் அவர்களது இதயங்களில் உறையும் உம்மை அவர்கள் முழுமையாக மறந்துள்ளனர். பகவானே, புலன் இன்பத்திற்காக மட்டுமே யோகம் பயில்பவர்கள் இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். அதாவது அவர்களை விட்டு விலகாத மரணத்திலிருந்தும் யாருடைய ராஜ்யத்தை அவர்களால் அடைய முடியாதோ அத்தகைய உம்மிடமிருந்தும் அவர்கள் தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். இந்த இடத்துல ஒரு நல்ல விளக்கம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. எந்த ஒரு ஜீவன் வந்து பகவான வேண்டான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வேற விஷயங்கள்ல நான் நல்லது பண்றேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் ஞானியா இருக்கிறேன், நான் யோகியா இருக்கிறேன்னு எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தண்டனை நிச்சயம்னு சொல்றாங்க. அது எந்த தண்டனை இன்னும் புரிஞ்சுக்கணும். பகவான் தன்னுடைய ஆன்மீக உலகத்தை கொடுக்காததே ஒரு தண்டனை தான். அப்புறம் இந்த பிறப்பு இறப்பு நோய் முதுமையில சிக்கி சிக்கி வர்றதும் தண்டனை தான். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு, நமக்கு தேவையான வசதிகள்லாம் இருக்கு, அப்போ நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா? செத்து போறோம், அப்புறமா திரும்பி இதே மாதிரி வாழ்வோம். நீங்க சில பேருடைய வாழ்க்கைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா பிறந்திருப்பாங்க. பெரியசா ஒரு துன்பமே கிடையாது. சின்ன சின்ன துன்பங்கள் இருக்கலாம். ஆனா பெருசா ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. வேண்டிய அளவு பொருள் இருக்கும். வேண்டிய அளவு வாழ்க்கை இருக்கும். நல்ல குடும்பம், நல்ல கணவன், குழந்தைகள் வளருவாங்க. அவங்க செட்டில் ஆவாங்க. அப்புறம் அப்படியே போவாங்க. இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையான்னு யாருன்னா கேட்கலாம். இல்லைன்றதுதான் என்னுடைய வாதம். ஏன்னா எப்படியும் பிறப்பு இறப்பு நோய் முதுமைன்றது யாருக்குமே துன்பத்தை தான் கொடுக்க போகுது. எப்போ வந்து ஒருத்தர் பகவானை அடையறதுக்கான வாய்ப்பே இல்லையோ அதுவே அவங்களுக்கு தண்டனை தான். பகவானை ஒருத்தர் அறியலனா, கிருஷ்ணரை ஒருத்தர் அறியலனா அந்த வாழ்க்கை அவர்களுக்கு தண்டனை தான். தண்டனை நீங்க எல்லாம் என்கிட்ட வரல, நான் உங்களுக்கு அதுக்காக தண்டனை கொடுக்குறேன்னு பகவான் தண்டனையே பண்றது கிடையாது. அந்த மாதிரி தண்டனை யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. நல்லது பண்றியா நல்லது அனுபவிப்ப, கெட்டது பண்றியா கெட்டது அனுபவிப்ப. அப்படிதான் எல்லாம் வச்சிருக்கிறாரு. நீ என்கிட்ட வரல அதனால உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்றது இல்ல. ஏன்னா இந்த பௌதிக உலகம் தானே தண்டிக்க தான் போகுது. பௌதிக உலகத்துல இருக்கிறதே தண்டனை தான். ஆனா பகவான் வந்து தண்டனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. இந்த உலகமே அவரை பிரிஞ்சிருக்கிறதே தண்டனை தானே. அததான் இங்க சொல்றோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
இறைவனின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு துறவு வேடம் மட்டும் போதாது, இதயத்தில் முழுமையான மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம வேஷம் போடக்கூடாது, இதயத்துல மாற்றம் வரணும். அதாவது சுய அழிவை உண்டாக்கும் ஸ்தூல மற்றும் சூட்சும புலன் நுகர்வு பழக்கங்களில் உள்ள விருப்பம் முற்றிலும் மறந்து விட வேண்டும். இதுதான் நம்ம எல்லாருக்குமே கஷ்டம். அந்த புலன் நுகர்வுக்கான ஆசை மொத்தமா போயிடணும்ன்றாங்க. உண்மையான முனிவர் தீய உடலுறவு, மாமிசம் உண்ணுதல், மதுபானம் உட்கொள்ளுதல், சூதாட்டம் ஆகியவற்றை நினைப்பதை கூட விட்டுவிட வேண்டும். அது மட்டுமன்றி பட்டம், புகழ் ஆகியவற்றில் உள்ள ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும். இத்தேவைகளை எல்லாம் சேர்த்து கடினமான ஒரு சவாலாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய விஷயம்தான். ஏன்னா நமக்கு தினமுமே புகழ் வேண்டும்ன்ற ஆசை இருக்கு, பணம் வேண்டும்ன்ற ஆசை இருக்கு, அனுபவிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. வெளிப்புறமா இதெல்லாம் ஆசையை விட்டா மாதிரி இருந்தாலும் உள்ள மண்டி மண்டி கிடைக்கிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் மேற்கொள்ளப்படும் உண்மையான துறவின் பயன்கள் வாழ்க்கை முழுவதும் மேற்கொண்ட முயற்சிக்கு மிக சிறந்த பரிசாக அமையும். கிருஷ்ண உணர்வுல யாருன்னா இந்த முயற்சி எடுத்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கிருஷ்ண பக்தி மட்டுமே வேண்டும்னு யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு, அவங்க பண்ற பக்தியே பரிசுதான். முண்டக உபனிஷத் இஸ்லோகத்தின் கூற்றுகளை பின்வருமாறு உறுதி செய்கிறது. காமான்யக காமயத்தே மன்யமான ச கர்மபீர் ஜாயத்தே தத்ர தத்ர. கவனமுள்ள ஒரு துறவி கூட ஏதேனும் பௌதிக ஆசைகளை பாதுகாத்து வருவாரானால் அவரது கர்ம பலன்களால் அவர் மீண்டும் பல்வேறு சூழ்நிலைகளில் பிறவி எடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுவார். ஒரு துறவியாவே இருந்து கூட ஆசை உள்ள இருந்துச்சுன்னா திரும்பியும் பிறவி எடுக்கணும். தத்துவவாதிகளும் யோகிகளும் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட கடினமாக உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய கர்வமுள்ள சுதந்திரத்தை விட்டுவிட விரும்பாததால் பரமபுருஷரை பற்றிய அவர்களுடைய தியானத்தில் பக்தியின் சாரம் இருப்பதில்லை. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, கர்மிகள், ஞானிகள், அவங்க எல்லாம் நிறைய மாயவாதிகளை நான் பார்த்திருக்கேன். அவங்க ஏராளமா உழைப்பாங்க. ஆனா அதுல பரமபுருஷரோட சம்பந்தம் இல்லாதனால அவங்களுக்கு வெற்றியே கிடைக்காது. பக்தியின் சாரமே கிடையாது. இதனால் துறவின் பூர்ணத்துவமான தூய பகவத் பிரேமையை அவர்களால் அடைய முடிவதில்லை. உண்மையான ஒரு வைணவருக்கு இத்தூய அன்புதான் ஒரே லட்சியமாகும். எனவே லாபம், மரியாதை மற்றும் பதவி ஆகியவற்றாலும் அருவமான மறதி நிலையில் இரண்டரை கலந்து விட வேண்டும் என்ற தூண்டுதலிலும் உள்ள இயற்கையான வேகத்தை அவன் எச்சரிக்கையுடன் தடுக்க வேண்டும். இந்த மாதிரி பாருங்க, இயற்கையான வேகம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு. இதை தடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் பௌதிகத்துக்கான உள்ள விஷயங்களை, ஆசைகளை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும். இதயத்திலிருந்து தூக்கி எடுக்கணும். அப்ப ரூபக சுவாமி சொல்றார், பக்தினா என்னன்னு. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமா. முதல் தரமான பக்தி தொண்டு விருத்தி அடையும் போது ஒருவன் எந்தவித பௌதிக ஆசையும் அத்வைத தத்துவத்தால் அடையப்பட்ட அறிவும் பலனை எதிர்பார்க்கும் செயலும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அந்த பக்தன் கிருஷ்ணர் விரும்புவது போல் அவருக்கு இடையராது அனுகூலமாக சேவை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான பக்தி. இதான் பக்தி உத்தமமான பக்தின்னு சொல்றார். தங்கள் புலன்களை திருப்திப்படுத்த மட்டுமே கடுமையான யோக பயிற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நீடித்த துன்பமானது தவிர்க்க முடியாததாகும். எனக்கு என்னுடைய புலன்களை நான் திருப்திப்படுத்தணும்னே தவம் பண்றவங்களுக்கு துன்பம் கண்டினியூஸா வரும். இவ்வுலகில் ஒருவன் எண்ணற்ற வகையான துன்பங்களை வெவ்வேறு அளவில் அனுபவிக்கிறான். அவற்றில் பசி, நோய், முதுமையின் சீரழிவு, விபத்தினால் ஏற்படும் காயம், பிறரால் ஏற்படும் இம்சை ஆகியவை சிலவாகும். இறுதியாக மரணம் காத்திருக்கிறது. இதெல்லாம் மரணம் வெயிட் பண்ணுது. அதைத் தொடர்ந்து பாவச் செயல்களுக்கான கடுமையான தண்டனை காத்திருக்கிறது. மரணத்துக்கு அப்புறம் பாவச் செயல்களுக்கான தண்டனை. குறிப்பாக பிறருடைய உயிர்களை பலியிட்டு புலன் இன்பங்களில் சுதந்திரமாக ஈடுபடுபவர்கள் நினைத்தும் பார்க்க முடியாத கடும் தண்டனையை எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஜீவன்களெல்லாம் துன்புறுத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல தண்டனை இருக்காம். ஆனால் பௌதிக வாழ்வின் மிகப்பெரிய துன்பம் இப்பிறவியில் ஏற்படும் துரதிர்ஷ்டமோ அல்லது மரணத்துக்கு பின் நரகத்திற்கு அனுப்பப்படுவதோ அல்ல. நரக வேதனையை அனுபவிச்சிடலாம், அடுத்த பிறவியில கஷ்டங்களை அனுபவிக்கலாம். ஆனால் பகவானுடைய நித்திய உறவை மறந்ததன் ஒரு விளைவாக ஏற்படும் மறைவு, இந்த துன்பம் இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய துன்பம். பௌதிக துன்பங்கள்லாம் அப்போ ஓகே, அது ஒரு பெரிய தண்டனை கிடையாது. பகவானை விட்டு பிரியிறோம் பாருங்க, பிரிஞ்சு வாழறோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தண்டனை. இப்ப உலகாய தண்டனைகள்லாம் இந்த உடலுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா? அது ஒரு பெரிய தண்டனையே கிடையாது. நாம் பகவானை பிரிந்திருக்கிறோம் பாருங்க, அதுதான் தண்டனை. ஒரு துறவியை போல் பாசாங்க செய்து தன்னையே ஏமாற்றிக் கொள்ளும் வேஷதாரி
புலனின்பத்தை பற்றி மட்டுமே நினைக்கிறான். இதனால் இடையறாது துன்புறுகிறான். இரவு பகலாக மோக வசப்பட்டுள்ள அவன் தன் திட்டங்களை நிறைவேற்றும் பெரும் முயற்சியில் மூழ்கி கிடக்கிறான். இம்மூடன் முது சட்டங்களை மீறுவதுடன் மற்ற மூடர்களிடமிருந்து மரியாதை பெறுவதிலும் பேராசை கொண்டுள்ளான். இழிவடைந்தோரை காப்பவரே, கருணை பொழிபவரே, பரமானந்த பிரபுவே, இத்தகைய என்னை காத்துள்ளோம். என்ன காப்பாத்துங்க. எப்படி இந்த மனிதன் இரவு பகலா முட்டாளா வாழ்ந்துட்டு இருக்கிறான், மறந்து போய் வாழறான், உங்களை மறந்து வாழறான். உலக வாழ்க்கைய இருக்கிற விஷயங்கள், நிரந்தரம் இல்லாத விஷயங்களை நிரந்தரம் நினைச்சு வாழறான். என்ன காப்பாத்துங்க இந்த மாதிரி விஷயத்துல இருந்துன்னு கேக்குறார். ஸ்லோகம் 40. உம்மை ஒருவன் உணரும் போது தன் பாவ புண்ணியங்களால் விளையும் இன்பத் துன்பங்களை பற்றி அவன் பொருட்படுத்துவதில்லை. ஏனெனில் இந்த இன்பத் துன்பங்களை ஆள்பவர் தாங்கள் அன்றோ. தன்னுணர்வு பெற்ற இத்தகைய ஒரு பக்தன் தன்னை பற்றி சாதாரண ஜீவன்கள் கூறுவதையும் பொருட்படுத்துவதில்லை. ஒவ்வொரு யுகத்திலும் மனு வம்சத்தினால் பாடப்படும் உமது பெருமைகளால் தினந்தோறும் தன் செவிகளை அவன் நிரப்பிக் கொள்கிறான். இவ்வாறாக நீர் இறுதியில் நீர் அவருக்கு முக்தி அளிக்கின்றீர். ஒரு பக்தனை பத்தி சொல்றாரு. பாவ புண்ணியங்களை பத்தி பக்தர்கள் கவலைப்படுறது கிடையாது. பக்தர்களுடைய கவலை பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது தான் இருக்கும். ஏன்னா இந்த பாவ புண்ணியங்களால் வரக்கூடிய இன்ப துன்பங்களை ஆள்பவரே கிருஷ்ணர் தான். ஆனால் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு முக்கிய குறிக்கோளா இருக்கு. பாவ புண்ணியங்களை பற்றி நிறைய அதிகமா யோசிக்க மாட்டாங்க. அதுக்காக பாவங்களை பண்றாங்களான்னா இல்ல, பாவங்களை பண்ணவே மாட்டாங்க பக்தர்கள். பாவங்களை புண்ணியங்களை எல்லாம் மீறி பக்தி தொண்டு செய்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத பத்தியும் கவலை கிடையாது. அதையும் பார்க்கணும். அவங்க மற்ற ஜீவராசிகள் என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்கன்றத பத்தி அவங்க கவலை கிடையாது. தினமுமே அவங்க பகவத் கதையை கேட்கறாங்க. மனு நிறைய ஒரு பெரிய பக்தர். அவர் எழுதுனதெல்லாம் வச்சு தங்களுடைய செவிகளுக்குள் அவர்கள் நிரப்பிக் கொள்கிறார்கள். அருவாத துறவிகள் பிறவிதோறும் தொடர்ந்து துன்பங்களை அனுபவிப்பார் என்று முந்தைய ஸ்லோகம் சொல்லுச்சு 39. ஒரு துறவிக்கு பக்தி மனோபாவம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவரது துறவு நிலையை அவரை துன்பத்திலிருந்து விளக்க வேண்டும் என்பதால் அவருடைய துன்பம் நியாயமானதுதான் என்று ஒருவன் வாதிக்கக்கூடும். ஒரு துறவி தன் துன்பத்தை எடுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாருமே துன்பத்தை எடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். அது ஏன் இது என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரியா? அவருடைய துன்பம் நியாயமா? சுருதி மந்திரம் கூறுகிறது, ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய ந கர்மனா வர்த்ததே நோ கனியான். ஒரு பிராமணனின் நிலையான புகழ் அவனுடைய வேறு எந்த ஒரு செயலின் விளைவினாலும் அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ இல்லை. ஒரு பிராமணன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய புகழ் இருக்கு பாருங்க. அவங்க செஞ்ச விஷயங்கள், அவங்களுக்கான நிரந்தர புகழ் அது இந்த காரியத்தினால மேல போறதோ இல்லை இந்த காரியத்தினால கீழே இறங்குறதோ கிடையாது. அருவவாத ஞானிகளும் யோகிகளும் கர்ம விளைவுகளிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. முழுமையா கர்ம வினையிலிருந்து ஞானிகளும் யோகிகளும் விடுபட முடியாது. பரமபுருஷரை பற்றிய கதைகளை கேட்பதிலும் கூறுவதிலும் இடையராது ஈடுபட்டுள்ள தூய பக்தர்களுக்கு மட்டுமே சிறப்புரிமை ஒதுக்கப்பட்டுள்ளது. யார் தூய பக்தர்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கர்ம வினையிலிருந்து விடுதலை. பக்தர்கள் அவர்களுடைய தளராத கிருஷ்ண உணர்வினால் பரமபுருஷரின் தாமரை பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டுள்ளனர். எனவே அவர்கள் கிரியை விதிகளையும் வேதங்களின் தடை உத்தரவுகளையும் உறுதியாக பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இவங்க பக்தர்கள்லாம் வேதங்களை பின்பற்றணும்ட்டு அவசியம் இல்லை. அந்த கர்ம வினைகள்ல இருந்து அவங்க விடுபடுறாங்க. அதனால அவங்க இந்த கர்ம காண்டம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பகவானின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே அவர்கள் செய்யும் செயல்களின் நல்ல தீய பலன்களை பயமின்றி அவர்களால் அலட்சியப்படுத்த முடியும். இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யறோம், நல்ல காரியம்னா நம்ம பயம் இல்லாம செய்யறோம், கெட்ட காரியம்னா பயம் இருக்கு. இந்த பக்தர்கள் செய்யற காரியம் எல்லாமே பகவானுடைய திருப்திக்கு தான்ன்றதுனால அவங்களுக்கு அதை பத்தி நல்ல தீய பலன்களை பத்தி கவலையப்படுறது இல்லை. இது போலவே தங்களை பற்றி மற்றவர்களால் கூறப்படும் நல்லதையோ கெட்டதையோ கூட அவர்களை அலட்சிப்படுத்த முடியும். மற்றவங்க நம்மள நல்லவங்கன்னு சொல்றாங்களா கெட்டவங்கன்னு சொல்றாங்களா அதை பத்தி அவங்க பயப்படுறதே கிடையாது, அலட்சியப்படுத்துகிறார்கள். பகவானின் புகழ்பாடும் ஆனந்தத்தில் ஆழ்ந்துள்ள அடக்கமுள்ள ஒரு வைஷ்ணவன் தன்னை பற்றிய புகழ்ச்சியில் அவ்வளவாக கவனம் செலுத்துவதில்லை. எந்த ஒரு பக்தனை யாராவது புகழ்ந்தான்னா அவனுக்கு அதை பத்தியே கவலை இல்லை. நீ புகழ்றியா புகழ், இகழ்ந்திரியா இகழ். அது தவறான புகழ்ச்சியில்
புகழ்ச்சி என்று அவன் நினைக்கிறான். அது எந்துகிட்ட அத நான் பக்தி செஞ்சேன்னா அது எனக்கா? அது கிருஷ்ணருக்கு தான் சொந்தமானது. நீ என்ன புகழாதன்னு தான் சொல்றான் பக்தன். ஆனால் இகழ்ச்சிகள் தனக்கு பொருத்தமானவை என்று எண்ணி அவற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறான். யாராவது எதுனா நீ முட்டாள், நீ அறிவிலி, நீ பாவின்னு சொன்னா ஆமா நான் அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஏத்துக்கிறான் பக்தன். புனித வைஷ்ணவர்களின் சீட பரம்பரையில் வரும் மனு புத்திரர்களிடமிருந்து சிரத்தையுடன் கேட்பதன் மூலம் பரமபுருஷரின் பெருமைகளை கூறும் அதிகாரத்தை ஒருவன் பெறுகிறான். இப்ப அந்த சீட பரம்பரை வந்து மனு பரம்பரையிலயும் வருது, நம்ம பாக்குறோம் இல்லையா? மனு வந்து அந்த பிரஜாபதியாக இருக்கிறார். மனு வந்து சமிதையெல்லாம் எழுதியிருக்கிறார், மனு சமிதையெல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த பரம்பரையில பகவானுடைய செய்தி வருகிறது, அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப பரமபுருஷரின் பெருமைகளை கூறும் அதிகாரத்தை, இது இந்த சம்பிரதாயத்துல இணைக்கப்படுபவர்கள் வந்து பகவானை பத்தி பேசுறதுக்கான உரிமையை பெறுகிறார்கள். இத்தகைய முனிவர்கள் மனிதகுல தந்தையான சுயம்பு மனுவின் உதாரணத்தை ஆர்வத்துடன் பின்பற்றுகின்றனர். மனுவை வந்து பின்பற்றுகிறார்கள். சுயம்பு மனு எப்பொழுதும் பகவானின் லீலைகளை கேட்பதிலும் அவற்றை பற்றி சிந்திப்பதிலும் எழுதுவதிலும் அவற்றை கூறுவதிலும் ஈடுபட்டிருக்கிறார். எனவே மனு அந்தர சகாப்தம் கொண்ட அவரது நீண்ட வாழ்வு படிப்படியாக ஒரு முடிவுக்கு வந்த போதிலும் அது வீணாக செலவிடப்படவில்லை. மனுனுடைய வாழ்க்கை மிக பெருசு. உம் ஒரு மனு சக்கரம்னு சொல்றோம் பாருங்க, அது மிக பெருசு. அப்ப வந்து அது மிகப்பெரிய வாழ்க்கையா இருந்தாலும் அவர் பக்தியிலே இருக்கிறார். அதனால அவருடைய வாழ்க்கை வீணானது அல்லன்னு சொல்றாங்க. பக்குவமடையாத பக்தன் ஒருவன் அவனது கடந்த கால தீய பழக்கங்களின் வலிமையினால் நல்ல நடத்தையிலிருந்து விழுந்தாலும் பரம கருணாமூர்த்தியான பகவான் அவரை ஒதுக்கிவிட மாட்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். இப்ப வந்து ஒரு பக்தன் வந்து பக்தி பாதையில இருந்து, இது வந்து ஸ்ட்ராங்கான பக்தர்களுக்கு சொல்லப்படுறது, சாதாரணமா நம்ம பக்தியை எடுக்காதவங்களுக்கு சொல்லப்படுறது இல்ல. உடனே நிறைய பேர் தங்களுக்கு அந்த மாதிரி ஈடு கட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இல்ல, இது மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடிய தூய பக்தர்களுக்கு. பில்வமங்கல டாக்கூர் மாதிரி ஒருத்தருக்கோ, இல்ல பரத மன்னனுக்கோ, அந்த மாதிரி மிக உயர்ந்த நிலையை அடைந்த பக்தர்களுக்கு சொல்லப்படுறது. அவங்க நடுவுல ஏதாவது முன்னாடி பின்னாடி இறங்கி போயிட்டாங்கனாலும் கிருஷ்ணர் வந்து அவங்கள ஏத்துப்பார். நம்மளுக்கு இல்ல இது. பத்ர கிருஷ்ணா. இப்ப இங்க கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயத்த சொல்றாருன்னா எனக்கே ரொம்ப ஆர்வமா இருந்தது இது. மதுரா பகுதியில் வாழ்பவர்களுக்கு நானே சகல வழிபாட்டுக்கும் உரிய பொருளாவேன். யாரெல்லாம் புண்ணிய தலத்துல வாழறாங்களோ அவங்களுக்கு. அங்கு வாழ்பவர்கள் புண்ணிய பூமியில் அனுஷ்டிக்க வேண்டிய சமய கோட்பாடுகளை முறையாக அனுஷ்டிக்க தவறினாலும் அங்கு வாழும் புண்ணியத்தின் பயனால் அவர்கள் தொடர்ந்து என்னிடம் பக்தி கொண்டவர்களாகவே உள்ளனர். கலி தற்போது சண்டை சச்சரவுகள் நிறைந்த யுகம். அவர்களை தன் பிடிக்குள் வைத்திருந்தாலும் அந்த இடத்தில் வாழ்வதற்கான நன்மதிப்பு அவர்களுக்கு உண்டு. எப்படி நீரும் பிரம்மாவும் ருத்திரன் முதலான உமது மகன்களும் ஸ்ரீதேவியும் நானும் கூட எனக்கு பிரியமானவர்களோ, அப்படியே மதுராவில் வாழ்பவர்களும் எனக்கு பிரியமான பக்தர்கள் ஆவார். இந்த நேரத்துல வந்து ஒரு மதுரான்றத வந்து நம்ம புண்ணிய ஸ்தலம்னு எடுத்துக்கலாம். ஒரு புண்ணிய தீர்த்தத்துல வாழக்கூடிய அவர்கள் பக்தியே செய்யலைன்னா கூட பாருங்க, அதுதான் அவங்க ஒரு கிருஷ்ணர் இங்க சொல்றார். அவங்க வந்து அவ்வளோ பக்தி செய்யல, அனுஷ்டிக்கல, கோட்பாடுகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா அனுஷ்டிக்கலன்னா கூட அவங்கள பக்தர்களா தான் நான் கருதுவேன். அப்புறம் பிரம்மாவும் பிரம்மானுடைய புத்திரர்களும் ஸ்ரீதேவியும் எப்படி கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருக்கமான தானே தன்னையும் சொல்லுகிறார், எனக்கு நானே. இவங்கெல்லாம் எனக்கு எவ்வளவு பிரியமானவர்களோ அதே மாதிரி தீர்த்த ஸ்தலத்துல மதுராவில் வாழறவங்க எனக்கு பிரியமானவர்கள்னு சொல்றார் கிருஷ்ணர். கடைசியில ஸ்ரீதர சுவாமி பேசுறார், பிரார்த்திக்கிறார். ஓ மாதவா, நான் உன்னை பற்றி புரிந்து கொள்ள அருள் புரியுங்கள். இதனால் பௌதிக இன்பத் துன்பங்களில் நான் சிக்கிக் கொள்ள வேண்டியிராது. நான் பகவானை நல்லா புரிஞ்சுக்கணும்னா நாம திருப்பி திருப்பி பௌதிகத்துல போய் கீழே விழ மாட்டோம். இல்லையெனில் இதற்கு ஈடாக உம்மை பற்றி கேட்பதிலும் பாடுவதிலும் ஒரு சுவையை எனக்கு ஏற்படுத்துங்கள். இதுன்னா அது நம்ம உன்னை பத்தி கேட்கறதுக்கான சுவை எனக்கு இல்லை, அது இடைவிடாத ஒரு சுவை எனக்கு கொடுத்துருங்க. இவ்விதமாக கிரியா விதிகளின் அடிமைத்தளத்திலிருந்து, கர்ம வினைகளின் அடிமைத்தளத்திலிருந்து நான் விடுபடுவேன் அப்படின்னு வேண்டார். பகவானை பற்றி இடையறாது நினைக்கும் போது அவருடைய மாயிலிருந்து நாம் விலகிறதுக்கு அவரே வழி காட்டிடுவார். அடுத்து ஸ்லோகம் 41. ஒரு சின்ன பிரேக்.
தாங்கள் எல்லையற்றவர் என்பதால் சொர்க்கத்தின் அதிபதிகளாலோ அல்லது உம்மாலோ கூட உமது பெருமைகளின் எல்லையை அடைய முடியாது. மேல் ஓடுகளால் மூடப்பட்டுள்ள எண்ணற்ற பிரபஞ்சங்கள் ஆகாயத்தில் சுழலும் புழுதி துணுக்குகள் போல் உமக்குள் சுழலும்படி காலச்சக்கரத்தினால் கட்டாயப்படுத்தப்படுகின்றன. சுருதிகள் உங்களைத் தவிர மற்றவைகளை நீக்கிவிடும் முறைகளை பின்பற்றி உம்மையே தங்களது இறுதி முடிவாக காட்டுவதன் மூலம் வெற்றி அடைகின்றன. எப்படி சுருதிகள் வெற்றி அடைஞ்சன அப்படின்னு சொல்றாரு. பகவான் எல்லையற்றவர். அதனால யாருமே அவரை பத்தி பேச முடியாது. ஆனா எல்லையே இல்லை. எப்படி இந்த பிரபஞ்சம் மூடப்பட்டிருக்கு. எண்ணற்ற பிரபஞ்சங்கள் நிறைய ஆகாயத்துல மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சங்கள்லாம் பகவானுடைய புழுதி துணுக்குகள், ஆகாயத்துல இருக்கிற புழுதி துணுக்குகள் மாதிரி காலத்தினால கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதனால சுருதிகள் உங்களை தவிர மற்றவர்களை, பகவானை தவிர மற்றதெல்லாம் நீக்கிறதன் மூலம் வெற்றி காண்கின்றனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேத சொரூபங்கள் இப்போது கடைசி பிரார்த்தனை. இதான் கடைசி பிரார்த்தனை. பல்வேறு வகையான குறிப்புகளின் மூலம் அனைத்து சுருதிகளும் பரமபுருஷரின் சொரூபத்தை, தனிப்பட்ட குணங்களையும் சக்திகளையும் முடிவாக விவரிக்கின்றன. பிரியமுள்ள கர்கபுத்திரியே, நமக்கு மேலே சொர்க்கத்தில் உள்ள அனைத்தும், பூமிக்கு கீழே உள்ள அனைத்தும், சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் நடுவில் உள்ள அனைத்தும், இதுவரை இருந்தவை, இப்போது இருப்பவை, இனி இருக்க போகின்றவை ஆகிய அனைத்தையும் அவரது பெருமை உள்ளடக்கியுள்ளது. எல்லாத்திலையும் பகவானுடைய பெருமை உள்ளடக்கி இருக்கிறது. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சுருதிகளின் இக்கடைசி பிரார்த்தனையின் பொருளை தெளிவுபடுத்தும் பொருட்டு பகவான் நாராயணருக்கும் வேத சொர்மங்களுக்கும் இடையான பின்வரும் உரையாடலை அளிக்கிறார். இப்ப பகவானும் வேத சுரபிகளும் பேசுறாங்க. அந்த உரையாடலை இவர் எழுதுறாரு. அப்பதான் இதை புரிஞ்சுக்க முடியும், இவங்க என்ன பேசினாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியும். வேதங்கள் கூறின, பிரம்மதேவரும் சொர்க்க லோகங்களின் மற்ற அதிபதிகளும் உமது பெருமைகளின் எல்லையை இன்னும் அடையவில்லை. அப்படி இருக்க இச்சிறந்த தேவர்களோடு ஒப்பிடும்போது மிகவும் அற்பமான நாங்கள் இருப்பதால் எங்களால் என்ன செய்ய முடியும்? பெரிய தேவர்கள் கூட ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது சாமி, நாங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பேசுறாங்க. நாராயணர் சொல்றார், இல்லை, சுருதிகளான நீங்கள் இப்பிரபஞ்சத்தை ஆளும் தேவர்களை விட அதி உன்னத பார்வையை பெற்றிருக்கிறீர்கள். இப்போது இத்துடன் நிறுத்திக் கொள்ளாவிடில் எனது பெருமையின் எல்லையை உங்களால் அடைய முடியும். இதை நிறுத்திட்டீங்கன்னு நிறுத்தலைன்னா நீங்க என் பெருமையை அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உம்மால் கூட உமது சொந்த எல்லையை கண்டுபிடிக்க முடியவில்லையே. பகவானுக்கே தெரியாதான் பகவானுடைய எல்லை அவ்வளவு பெருசு. அது உண்மையாயின் நீங்கள் என்னை சர்வக்னர் என்றும் சர்வ சக்தி உடையவன் என்றும் அழைத்ததன் பொருள் என்ன? நானே என்ன கண்டுபிடிக்க முடியலன்னா நீ ஏன் சர்வக்னன்னு சொல்ற? என்ன எல்லா இடத்துலயும் பரவி இருப்பேன்னு சொல்றேன். ஏன் சர்வசக்தி படைத்தவன்னு சொல்ற? என்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ற. அடுத்தது நீ என்ன சொல்ற? நீ எல்லா சக்தியும் உடையவன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கடவுள் கேள்வி கேட்கிறார். தாங்கள் எல்லையற்றவர் என்று அசைக்க முடியாத உண்மையிலிருந்து தாங்கள் இந்த அம்சங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ஒரு முயலின் கொம்பு போல் இல்லாத ஒன்றை ஒருவன் அறிந்திருப்பதால் அது அவன் சர்வக்ன நிலையை குறைத்து விடுவதில்லை. மேலும் இல்லாத இத்தகைய ஒன்றை அவன் கண்டுபிடிக்க தவறினாலும் அது அவனது சர்வசக்தி எல்லைக்கு உட்படுத்துவதாகாது. பிரபஞ்ச கூட்டங்களே, உமக்குள் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் மிகவும் பறந்து விரிந்தவர் ஆவீர். பிரபஞ்சங்களில் ஒவ்வொன்றும் பௌதிக மூலப்பொருட்களான 7 ஓடுகளால் சூழப்பட்டுள்ளது. மேலும் ஒரே தன்மையுடைய இந்த ஓடுகள் ஒவ்வொன்றும் அதற்குள் உள்ள ஓட்டை விட 10 மடங்கு பெரியதாகும். தங்களை பற்றிய உண்மையை எங்களால் ஒருபோதும் முழுமையாக விவரிக்க இயலாது. ஆயினும் தாங்களே வேதநாயகன் என்று அறிவிப்பதன் மூலம் எங்களுடைய வாழ்வை நாங்கள் பூர்ணமாக செய்து கொள்கிறோம். பகவான் அளந்து பார்க்கறதோ இல்ல பகவான் இந்த எண்ணற்ற பிரபஞ்சங்கள்லாம் அவருடைய இருப்புக்குள்ள, அவருடைய தேகத்துக்குள்ள இருக்கு. அந்த எண்ணற்ற பிரபஞ்சங்கள் ஒரு பிரபஞ்சமும் பல விதமான மூடிகளால மூடப்பட்டிருக்கு. அது ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு இருக்கிற இந்த இடைவெளியை கூட நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நாங்க ஒரு சிம்பிளா ஒரு வழிக்கு வந்துட்டோம். உன்னை நாங்க சரணடைகிறோம், அவ்வளவுதான். தாங்களே வேத நாயகன் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். அப்பதான் எங்க வாழ்க்கை பூர்ணமாகும் சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அதிருப்தி அடைந்தது போல் காணப்படுகிறீர்கள்? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏதோ திருப்தி இல்லாம பேசுறீங்க. வேதங்களில் ஸ்ரீல வியாசதேவர் பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகியோரின் உன்னதமான இருப்பை சுருக்கமாக மட்டுமே விளக்கியுள்ளார். பரமனை பற்றிய தத்துவத்தை விரிவுபடுத்த வேண்டிய அவசியத்தை அவர் தத் எனப்படும்
பரமபுருஷரின் அரு அம்சமான பிரம்மனை பற்றிய விஷயத்தில் அவர் தனது மனதை செலுத்தினார். வேதங்கள்ல பிரம்மனை பத்தி தான் பேசுறார், தத்து மட்டும் தான் பேசுறார். அதனால எங்களுக்கு திருப்தி இல்ல. பிரம்மனிலிருந்து வேறுபட்டுள்ள எதுவுமே உண்மை அல்ல என்று கூறி அவர் பிரம்மனின் நிலையை விளக்குகிறார். எப்படி எதிர்பாராத விதமாக வயலில் விழுந்த ரத்தனங்களை அடங்கிய இரும்பு பெட்டி ஒன்றை தேவையற்ற கற்களையும் செடி கொடிகளையும் குப்பைகளையும் நீக்குவதன் மூலம் திரும்ப பெற முடியுமோ, அப்படியே மாயை என்னும் அவளது படைப்புகளின் பிரதேசத்தின் பிரித்தகற்றும் முறையினால் பரமபுருஷரை கண்டுபிடிக்க முடியும். காலத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு பௌதீக பிரிவையும், தனிப்பட்ட ஜீவனையும், குணத்தையும் மற்றும் அசைவையும் வேதங்களாலான எங்களால் விவரிப்பது சாத்தியமல்ல. இது எப்படி சொல்றாங்கன்னா, பகவானை பற்றின அந்த அறிவு பாருங்க, அது ஒரு ரத்னம். அந்த ரத்னம் பெட்டி வந்து ஒரு ஒரு நிறைய குப்பை கூலம் எல்லாம் இருக்கிற அந்த ஒரு நிலத்துல விழுந்துருச்சு. செடி கொடி என்னவோ இருக்கு. இப்ப நாங்க அதுல விழுந்திருக்கிறோம், நாமளும் அதுல தான் விழுந்திருக்கிறோம். அதனால அந்த ரத்தனத்தை தேடி கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு. அததான் இங்க சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கண்டுபிடிக்கிற விஷயம் அந்த உன்னுடைய கருணை. எனவே இவ்வித ஆராய்ச்சியின் மூலமாக உமது முடிவான நிலையை அடைய முடியும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கல. நாங்க வந்து இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு ஒண்ணு அடைஞ்சிருவோம்னு நினைக்கல. உமது கருணையால் மட்டுமே ஒருபோதும் அடைய முடியாத உண்மை அணுகக்கூடிய சிறிதளவு முயற்சியை எங்களால் மேற்கொள்ள முடிகிறது. முயற்சி தான் நம்ம பண்ண முடியும். பகவானை அறிவதற்கான முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர அறிய முடியாது. பரமனை அவருக்கு தாழ்ந்த நிலையில் உள்ள அனைத்திலிருந்து பிரித்தறியும் முறை நிரசனம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றதெல்லாம் இருக்கு, தேவையில்லாதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு பகவானை அறியிற முறை வந்து நிரசனம். இம்முறைக்கு உட்படுத்தப்பட்ட பல கூற்றுகள் சுருதிகளில் உள்ளன. உதாரணமாக, அது பெரிதும் இல்லை சிறிதும் இல்லை, நீளமும் இல்லை குட்டையும் இல்லை, உஷ்ணமானதும் இல்லை குளுமையானதும் இல்லை, நெழும் இல்லை இருளும் இல்லை, காற்றோ அல்லது ஆகாயமோ கூட இல்லை. அது எதனுடன் தொடர்புடையதல்ல. அதற்கு சுவை, வாசனை, கண்கள், காதுகள், அசைவோ ஆற்றலோ உயிரோ இன்பமோ அளவோ உட்புறமோ அல்லது வெளிப்புறமோ இல்லை. கேன உபனிஷத் சொல்லுது. இது எதை சொல்லுதுன்னா பிரம்மனை பத்தி சொல்லுது, பகவானை பத்தி சொல்லல, பிரம்மன். சரியா? இனி அறியப்பட வேண்டியதிலிருந்து பிரம்மன் வேறுபட்டதாகும். பிரம்மன் தர்ம அர்த்தத்திற்கும் பாவ புண்ணிய செயல்களுக்கும் எட்டாததாகும். அதெல்லாம் பிரம்மனை பாதிக்காது, எட்டாதது. மொழிக்கும் நியாயத்திற்கும் ஏற்ற விதிகளின்படி இல்லாத ஒன்று எல்லையற்றதாக இருக்க முடியாது. இல்லாத ஒன்று எல்லையற்றதாக இருக்க முடியாது. அது ஏதோ ஒரு உண்மை பகுதியின் எதிர்மறையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு உண்மை பகுதியின் எதிர்மறையாக இருக்க வேண்டும். அந்த உண்மை பகுதி பரமபுருஷரான பகவான் கிருஷ்ணரே ஆவார். இப்ப பிரம்மனை பத்தி சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுங்க. அந்த பிரம்மனை பத்தி சொல்றாங்க. அந்த பிரம்மனுடைய மூலம் வந்து கிருஷ்ணர் தான். எல்லையற்ற பகவானே, சொர்க்கத்தின் அதிபதிகளுக்கு உமது எல்லை தெரியாது, உமக்கு கூட அது தெரியாது. உம்மை விவரிப்பதன் மூலமாக மிக சிறந்த சுருதிகளின் உன்னதமான வார்த்தைகள் பலனுடையவை ஆகின்றன. ஆகவே உமக்கு எனது வணக்கங்கள். இவ்வாறு உமக்கு போற்றி போற்றி, உமக்கு போற்றி போற்றி முடிச்சிட்டாரு. வேத சுருதிகள் வந்து பிரார்த்தனைய சொல்லி, உன்னை புரிஞ்சுக்க முடியாது, உன் கருணையினால்தான் உன்னை புரிஞ்சுக்க முடியும், நீ வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். இந்த பிரம்மனுக்கும் ஆதாரமாக பிரம்மனை பத்தி விவரிக்கிறது வேதங்கள். ஆனா அதற்கு மூலமாக ஆதாரமாக இருப்பது ஸ்ரீ கிருஷ்ணர். அதை சொல்லி வேத சுருதிகள் இந்த பிரார்த்தனைகளை முடிச்சிடுது. இப்ப பகவான் பேசுறார். இது எங்க பேசுறாரு? இந்த உரையாடல் 3 இடங்கள்ல நடக்குது. ஒரு இடம் பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி, ஒரு இடம் பத்ரிகாசிரமத்துல நாராயண ரிஷியும் நாரதரும் பேசுறாங்க, ஒரு இடத்துல சனத்குமாரர்கள்ல ஒருத்தர் சனாதனர் மற்ற ரிஷிகளோட பேசுறாரு. எந்த இடத்துல பேசுறாரு? பிரம்மலோகத்துல. ஜனலோகம்னு சொல்றாங்க, பிரம்மலோகம்ன்ற மாதிரியும் தெரியுது. அது ஜனலோகம். 3 இடத்துல இந்த விஷயம் நடக்குது. இப்ப பகவான் பேசுறாருன்னா அது கண்டிப்பா நாராயண ரிஷியா தான் இருக்கணும். பரமபுருஷராகிய நாராயண ரிஷி கூறினார். பரமபுருஷராகிய பரமாத்மாவை பற்றிய உபதேசங்களை கேட்ட பிரம்மபுத்திரர்கள் தங்களுடைய இறுதியான இலக்கை இப்பொழுது புரிந்து கொண்டனர். இவ்வாறு பூர்ண திருப்தி அடைந்த அவர்கள் சனந்தனரை தங்களுடைய வழிபாட்டினால் கௌரவித்தனர். சனந்தனர் தான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அந்த பிரம்மபுத்திரர்கள் அவரை வந்து இப்ப நான் சொல்லிக் கொடுத்த குருவுக்கு வந்து நன்றி கடன் செலுத்த வேண்டும். அதனால அவரை வந்து வழிபடுறாங்க.
ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பின்வருமாறு விளக்குகிறார். ஆத்மானு சாசனம் என்ற சொல்லை இருவிதமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஜீவன்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு அளிக்கப்படும் உபதேசங்களாக அதை புரிந்து கொள்ளலாம். இரண்டு, அனைத்திற்கும் அஸ்திவாரமாக இருப்பவருடனான ஜீவராசியின் உறவை பற்றிய உபதேசங்களாக அதை புரிந்து கொள்ளலாம். இப்ப ஆத்மானு சாசனம்ன்றது ரெண்டு. ஆத்மாவுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள், ஆத்மாவுக்கு அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய பகவானை பற்றின விஷயங்கள். அதுபோல ஆத்மானோகத்தியம் என்ற சொற்கள் ஜீவாத்மாவின் இலக்கு என்றும் பரமாத்மாவை அடையும் உபாயம். ஜீவாத்மாவினுடைய இலக்கு பரமாத்மாவை அடையும் உபாயம் என்றும் பொருள்படும். வேத சுரூபங்களின் 28 பிரார்த்தனைகளும் பிரம்ம மோபனிஷத்தின் தெளிவுரைகளையும் கேட்டதன் மூலம் பிரம்மலோகத்தில் கூடியிருந்த முனிவர்கள் தூய பகவத் பிரேமியை என்னும் தங்கள் இலக்கை நோக்கி பெரும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்க. ஆச்சா. இப்ப 43. இவ்வாறாக மேல் சொர்க்கங்களில் சஞ்சரிப்பவர்களான ஆதி முனிவர்கள் அனைத்து வேதங்கள் மற்றும் புராணங்களுடைய பரம ரகசியத்தின் சாரணமாகிய இந்த அமுதை திரட்டியுள்ளனர். இதெல்லாம் திரட்டினாங்க. பிரியமுள்ள பிரம்மபுத்திரரே, உமது விருப்பம் போல் பூமியில் நீர் சஞ்சரிக்கும் வேளையில் எல்லோருடைய பௌதிக ஆசைகளையும் எரித்து விடக்கூடிய ஆத்ம ஞானத்தை பற்றி இவ்வுபதேசங்களை சிரத்தையுடன் நீர் தியானிக்க வேண்டும். நாரதருக்கு பகவான் சொல்றார், நீ இதை தியானம் பண்ணு. பிரம்மபுத்திரன் யாரு? நாரதர். இந்த வர்ணனையை ஸ்ரீ நாராயண ரிஷியிடமிருந்து கேட்டார். நாரதர் தனது பரம்பரை பிறப்புரிமையை போல் முயற்சியே இல்லாமல் பிரம்மனை அடைந்தார் என்ற பொருளையும் பிரம்ம தாயாத்த என்ற அடைமொழி குறிக்கும். ஒரு முயற்சியே இல்லாம அவருக்கு, ஏன்னா அவர் பிரம்மாதி புத்திரன். இப்போ ஒரு பணக்காரனுக்கு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவன் பிறக்கும் போதே கோடி கோடி சொத்துல பிறக்கிறான்னா அவனுக்கு எதனால கஷ்டப்பட்டு அதை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாரதருக்கு பிரம்மானுடைய புத்திரன்றதுனால இந்த ஞானம் அப்படியே கொடுத்ததுனால இந்த பிரம்மதாயத அப்படின்ற அடைமொழியும் அவருக்கு உண்டு. சுகதேவ கோஸ்வாமி இப்ப சொல்றார், முற்றர் ஒரு சத்திரியரின் வீரத்திற்கு இணையான விரதமுடையவரும் தன்னடக்கமுடையவருமான நாரதமுனி ஸ்ரீ நாராயண ரிஷியால் இவ்வாறு உத்தரவிடப்பட்டதும் உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். அரசே, அவருடைய எல்லா நோக்கங்களிலும் இப்பொழுது வெற்றியடைந்த அவர் தாம் கேள்விப்பட்டதை பற்றி சிந்தித்தபடி பகவானுக்கு பின்வருமாறு பதில் அளிக்கிறார். இப்ப நாரதரும் பிரார்த்தனை வைக்கிறார். எல்லாம் கேட்டாச்சு, வேத ஸ்ருதிகளினுடைய அர்த்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்ப பகவானுக்கு இவரு நன்றி சொல்றார். பாருங்க, இதுலயும் உள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஸ்ரீ நாரதர் கூறினார், எவர் அனைத்து ஜீவன்களின் முக்திக்காக மனதை கவரும் சுய விரிவாம்சங்களை தரிக்கின்றாரோ அந்த மாசற்ற புகழுடையவரும் பரமபுருஷருமான ஸ்ரீகிருஷ்ணருக்கு எனது வணக்கங்கள். இங்க நீங்க பேசின்னு இருக்குது நாராயண ரிஷி, ஆனா இந்த பிரார்த்தனையை இவர் வைக்கிறாரு கிருஷ்ணருக்கு. பத்ரிகாசிரமத்துல நாராயண ரிஷி தானே இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க சொல்றாங்க எல்லா அவதாரங்களுக்கும் மூலமானவர் கிருஷ்ணர் தான். அதனால நாராயண ரிஷி ஒரு அவதாரம் தான். அந்த அவதாரத்துக்கு மூலம் கிருஷ்ணர் தானே. அப்பா கிருஷ்ணருக்கே கொடுத்துடலான்னு ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அதை யோசனை பண்ணி அவர் கிருஷ்ணருக்கே இங்க கொடுக்குறாரு. அப்ப இந்த ஸ்லோகத்தில் கருத்துரைக்கும் போது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி பகவான் நாராயண ரிஷி பின்வருமாறு கேட்டதாக கூறுகிறார். உமது குருவும் உம்முன் நின்று கொண்டிருக்குமான எனக்கு வணக்கம் செலுத்துவதற்கு பதிலாக நீர் ஏன் கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்தினீர்? நாரதர் சொல்றார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் பௌதிக வாழ்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு ஸ்ரீ நாராயண ரிஷி போன்ற மனம் கவரும் அவதாரங்களை ஏற்கிறார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்துவதன் மூலம் தான் ஸ்ரீ நாராயண ரிஷிக்கும் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் வணக்கம் செலுத்துவதாக கூறுகிறார். கிருஷ்ணருக்கு செலுத்திட்டா எல்லா அவதாரங்களுக்கும் வேற போயிடும்ல, அதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றார். நாரதரின் இந்த பிரார்த்தனையானது வேத சொரூபங்களின் பிரார்த்தனைகளிலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட முக்கிய அமிர்தமாகும். வேத சொரூபங்களின் பிரார்த்தனைகளோ வேதங்களின் மற்றும் புராணங்களின் பரம ரகசியமான இனிய கடலிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்டவையாகும். எனவே கோபால தாபனி உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, எனவே கிருஷ்ணர் பரம புருஷர் ஆவார். அவரையே ஒருவன் தியானிக்க வேண்டும். அவருடனான அன்பு பரிமாற்றத்தை சுவைத்து அனுபவிக்க வேண்டும். அவரை பூஜிக்க வேண்டும். அவருக்கே ஐக்கியங்களை செய்ய வேண்டும். கோபால தாபனி உபனிஷத் மட்டும் நேரடியா சொல்லும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு. அப்ப அவரே தான் நம்ம வணங்கணும், வேற எதையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறுகிறார், இவ்வாறு கூறிய பின் முனிவர்களுள் முதன்மையான ஸ்ரீ நாராயண ரிஷியும் புனிதர்களான அவரது சீடர்களையும் நாரதர் வணங்கினார். அங்க பத்ரிகாசிரமத்துல நரநாராயண ரிஷிகள் இருக்கிறாங்க இல்லையா,
அவங்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்துறார். பிறகு அவர் என் பிதாவான துவைப்பாயன சுகதேவ தானே பேசுறாரு. அவருடைய அப்பாவாகிய வியாசர் குகைக்கு வர்றார். வியாசரின் ஆசிரமத்திற்கு திரும்பி சென்றார். ஏன்னா வியாசர் நாரதருக்கு குரு இல்ல, நாரதர் வியாசருக்கு குரு. பரமபுருஷரின் அவதாரமான வியாசதேவர் நாரத முனிவரை மரியாதையுடன் வரவேற்று உபசரித்து ஒரு ஆசனம் அளித்தார். நாரதரும் அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு நாராயண ரிஷியின் வாயிலிருந்து தாம் கேட்டதை நாரதர் வியாசருக்கு விவரித்தார். அங்க நடந்தத வியாசர் குகை கூட இருக்கும் இமயமலையில. பத்ரிகாசிரமம் இருக்கும், வியாசர் குகையும் இருக்கும். இப்ப நாரதர் அங்க தன்னுடைய சிஷ்யன் ஆகிய வியாசருக்கு அங்க அவர் பகவானுடன் நடத்திய உரையாடலை கொடுக்கிறார். இவ்வாறாக அரசே, பௌதிக வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாததும் பௌதிக குணங்களும் மற்றுமதுமான பரபிரம்மனை மனதால் எப்படி அணுக முடியும் என்பது தொடர்பான உமது கேள்விக்கு நான் பதிலளித்துள்ளேன். இப்ப கடைசி ஸ்லோகம். எவர் நித்தியமா இது சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். எவர் நித்திய காலமாக இப்பிரபஞ்சத்தை காத்து வருகிறாரோ, எவர் இதன் தோற்றத்திற்கு முன்பும் இது தோன்றியுள்ள காலத்திலும் இதன் தோற்றத்திற்கு பின்னரும் இருக்கின்றாரோ, எவர் தோன்றாத ஜட சக்திக்கும் ஆன்மீக ஆத்மாவிற்கும் நாயகரோ, அந்த பகவான் இவரே. சிருஷ்டியை படைத்த பின் இவர் ஒவ்வொரு ஜீவனுக்கும் துணையாக அதனுள் பிரவேசிக்கிறார். அங்கு இவர் ஜட உடல்களை படைத்து அவற்றை நடத்துபவராக இருக்கிறார். கனவு காண்பவன் தன் சொந்த உடலை மறந்து விடுவது போல அவரிடம் சரணடைவதன் மூலம் ஒருவன் மாயினின் அரவணைப்பிலிருந்து தப்பிக்க முடியும். எவன் ஒருவன் பயத்திலிருந்து விடுபட விரும்புகிறானோ அவன் எப்பொழுதும் பூர்ணத்துவ நிலையில் இருப்பவரும் இதனால் பௌதிக பிறப்பிற்கு ஒருபோதும் உட்படாதவருமான பகவான் ஸ்ரீ ஹரியை இடையராது தியானிக்க வேண்டும். தூக்கத்துல இருக்கிறவன் உடலை மறந்துடுறான். அது போல பகவானை சரணடைந்தவன் மாயனுடைய அரவணைப்பு போவே மாட்டான். அதனால இடையராது ஸ்ரீ ஹரியை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை இந்த இதுல இருக்கு. இதுல எப்பொழுதும் நிலையாக இருப்பது யாருன்னா பகவானும் பகவானுடைய ஆன்மீக உலகமும். அகம் ஏவாசம் ஏவாகிரே நானியத் எத் சத் அசத் பரம் பஷாத் அகம் எத் ஏதச்ச யோ அவிஷ்யதே சோ அஸ்மியகம். படைப்பிற்கு முன் பரமபுருஷராகி என்னை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. இப்படைப்பிற்கு காரணமான ஜட இயற்கையும் அப்போது இருக்கவில்லை. எதை இப்பொழுது நீர் காண்கின்றீரோ அதுவும் பரமபுருஷராகிய நானே. அழிவுக்கு பின் எஞ்சியிருக்க போவதும் பரமபுருஷராகிய நானே. எப்பொழுதும் நிலையா இருக்கக்கூடியது பகவான் தான். அதனால அவருடைய கருணையை ஏற்கும் வரை, அவருடைய கருணையை ஏற்றால்தான் விடுதலை. அவருடைய கருணையை ஏற்கவில்லைன்னா ஜட இயற்கை மாயை பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால எப்போ ஒருத்தன் உடலோடு தன்னை அடையாளப்படுத்துவதை விடுறானோ அப்பதான் அறியாமையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஸ்ரீதர சுவாமியும் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். விஸ்வநாத சக்கரவர்த்தியும் பிரார்த்தனை வச்சு இந்த இந்த பாடத்தை முடிக்கிறாங்க. இதுல முக்கியமா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, பக்தர்களே, அற்ப பிராணியான நான் எனது வாளை ஆட்டிக்கொண்டும் குறைத்து கொண்டும் உங்களுடைய வீட்டு கதவின் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்கள். இதனால் அசாதாரணமான நாயாகும் வாய்ப்பும் மிக சிறந்த எஜமானாரை பெறும் வாய்ப்பும் எனக்கு கிட்டும். ஆச்சாரியர் இங்கு தமது சொந்த பெயருக்கு பல பொருள்களை கற்பிக்கிறார். அசாதாரணமான ஒரு நாய் போல் ஒரு எஜமானருடைய வைஷ்ணவ பணிவின் பூர்ணத்துவத்தின் இத்தகைய ஆகும். இப்ப பகவான் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, ஏன்னா ஒரு பக்தர்களுடைய வீட்டுல நாயா கூட போடுங்க. பக்தி வினோத் தாக்கூரும் அதே பிரார்த்திக்கிறார். நான் ஒரு பக்தர்களுடைய வீட்டுல ஒரு புழுவாவோ ஒரு நாயா கூட பிறந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்னா பக்தர்கள் சங்கம்ன்றது எல்லாத்துல இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது. அதனால நீங்க என்ன அந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி ஒரு பக்தர் வீட்டுல நாயாட்ட நின்று அவர்கள்கிட்ட பிரார்த்திக்கிற மாதிரி விஸ்வநாத் சக்கரவர்த்தி ஒரு பிரார்த்தனையை வச்சு இந்த பிரார்த்தனைகளை முடிவு கொண்டாடுறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பை கொண்ட 87வது அத்தியாயத்திற்கான ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதருடைய எளிய தொண்டர்களின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைகின்றது. வேதமூர்த்திகள் இவ்வாறு பிரார்த்தனை செஞ்சு முடிச்சாங்க. எப்படி பிரம்மனை நாம் அறிய முடியும் அப்படின்னு ஆரம்பிச்ச பரீட்சித் மகாராஜருடைய கேள்விகள்ல இருந்து ஆரம்பிச்சு வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகளை வச்சு
உனக்கு அறிவையும் புலன்களையும் பகவான் கொடுத்துருக்கிறார், அதை வச்சு நீ அறிவை அப்படின்ட்டு சுகதேவ கோஸ்வாமி பதில் ஆரம்பிச்சு பிறகு விளக்கமாக இந்த அத்தியாயம் சென்று பல்வேறு விதமான தவறான கருத்துக்கள், தவறான தத்துவங்களை முறியடிக்கும் ஒரு தத்துவமாக இந்த அத்தியாயம் இருந்தது. நமக்கு புரியும். மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். ஒரு முறை படிச்சா புரியாது. கேள்விகளை எழுதிட்டேன். 200 கேள்விகள், 50 ஸ்லோகங்கள்ல 200 கேள்விகள், நிறைய கேள்விகள் உள்ள அத்தியாயமாக முடிந்தது. 2 மாசம் எடுத்தோம் இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு. பக்தர்களுக்கு இதுல எது புரியுது புரியல, ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும். ஹரே கிருஷ்ணா. வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள்ல மீண்டும் உள்ள மீதி உள்ள கேள்விகள் எழுதி முடிச்சிட்டேன். படிங்க, இந்த வாரம் படிச்சுட்டு வாங்க. நம்ம அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் ஒரு 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 2-3 அத்தியாயம் தான் இருக்கு. நம்ம வந்து முடிச்சிடலாம். 90 இல்லையா? இன்னும் 2 அத்தியாயம் இருக்கு. மூணு அத்தியாயம் இருக்கு. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? சந்தேகம்? வகுப்பு முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நீங்க ஆ, படிச்சு காட்டுனதுனால கொஞ்சம் புரியறது கொஞ்சம் ஈஸியா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல, திரும்பி ஒரு முறை படிச்சு அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதும்போது தான் இன்னும் கொஞ்சம் புரியும். அந்த சில நேரங்கள்ல புரியாத மாதிரியே இருந்தது. ஆமாங்க மாதாஜி. எவ்வளவு ஹரே. கொடுத்ததோ அவ்வளவுக்கு தான் படிக்க முடியும். இது வந்து ஆமாங்க. ஆனால் நாங்களே படிக்கிறதுக்கு நீங்க படிச்சு சொன்னது கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி இருந்தது. புரிஞ்ச மாதிரிதான் ஹரே. இருக்கு இல்லையா? புரிஞ்ச மாதிரி ஆமாங்க. இருக்கு, புரியாத மாதிரி இருக்குது. உள்ள ஒரு சில விஷயங்கள் எனக்கு இன்னுமே புரியல. நான் அந்த என்னுடைய ஆசிரியர் அவங்க வந்து டைம் இல்லாததுனால இந்த பாடத்தை நானே படிச்சு முடிச்சிட்டேன். அவங்க சரி. வரவில்லை, அவங்க டைமே எனக்கு கொடுக்கல. இந்த கடைசி பாடத்துக்கெல்லாம் அவங்க டைம் கொடுக்கல. நான் சரி, இதுக்கு ஒரு கையேடு இருக்கு, அந்த கையேடும் வெளி வரல. ஆஹ் முன்ன வரைக்கும் பகவதம் 10ஆம் காண்டம் வரைக்கும் இதுக்கு நோட்ஸ் ஒண்ணு இருந்துச்சு. அது ஒரு பக்தர் வந்து இன்னும் 10வது காண்டத்துக்கு எழுதி முடிக்கல அவர். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அது வருமான்ட்டு. அதுவும் எனக்கு கிடைக்கல. அதனால நான் வந்து ஆஹ் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை சொன்னேன். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரேயர் தான். ஆஹ் எவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னால. இப்ப சொன்ன அளவுக்கு தான். அது இன்னும் இன்னும் தெளிவா, இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்றதுக்கு எனக்கு ஆசை. ஆனா எனக்கு என்னால முடியல. ம். அதான் உண்மை. அதான் மாதாஜி. ஹரே இவ்வளவு தூரம் போதும்னு நான் நினைக்கிறேன். ஜெய் சுதரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது சரியான ஆஹ் கஷ்டமா இருக்கு மாதாஜி. புரியுதே இல்ல. புரியுது இல்ல, ரெண்டு வேதங்கள் மூணு முறை படிக்கணும் மாதாஜி, 2-3 முறை படிக்கணும். வேணும்னா எப்பனா புரியுது. நான் வாழ்க்கையில டைம் இருந்துச்சுன்னா திருப்பி இந்த பாடத்தை ம், மட்டும் நான் திரும்பி நடத்தலாம்னு இருக்கிறேன். இப்ப இல்ல, நம்ம பாகவதம் படிச்சு ம். முடிச்சிடலாம். அப்புறமா வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள், விருப்பப்படும் அதான் பக்தர்கள். வேதங்கள் புத்தகங்கள் யோசிச்சு இருந்தவங்களுக்கு அது அவங்க வந்து பிரார்த்திக்கிறாங்கன்னு அது வேற ஒரு இதா இருந்தது மாதாஜி. இது என்ன இல்ல, இது அது ரெண்டு சொரூபங்கள் நாங்க இல்ல மாதாஜி. ம் வேதங்கள் வந்து ஒரு- வேத இது அவங்க வந்து நப பர்சானிஃபைடு இல்ல. ம் அதெல்லாம் அங்க நம்ப முடியாது. இல்ல, நம்ம அந்த 10வது காண்டத்திலே படிச்சோமே. தொடக்கத்திலேயே சொன்னீங்க தான் மாதாஜி. ஆனாலும் அது கோபிகளா வந்தாங்கல்ல. உள்வாங்குறது ம் வேதங்கள்லாம் சுருத்திகள்ன்றது பெண் தான், பெண்கள் தான், பெண் ஏ- பால். ஏ- இது எப்போ அது நடக்குது தெரியுமா? இந்த வேதமூர்த்திகளின் பிரார்த்தனை எப்போ நடக்குது? ம் நான் சொன்னேனா இந்த வகுப்புல எப்போ நடக்குதுன்னு? இந்த சொல்லியிருந்தாலும் பிரார்த்தனை வந்து பரவாயில்ல, போட்டு சொல்லுங்க மாதாஜி. ஹரே. பிரபஞ்சத்தை பகவான் படைக்கிறாருல்ல. ம் படைக்கும் முதல்ல முதல்ல வேதம் தானே வரும். அவங்கதான். ஆ இப்ப ஒரு மன்னனை துயில் எழுப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ட பரிவாரங்கள்லாம் வந்து பாட்டெல்லாம் பாடுமா. ம் நீங்க ரங்கநாதர் கிட்ட கூட போனீங்கன்னா விஸ்வரூப ம் தரிசனத்துக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் உட்காந்து பாட்டி பகவானை எழுப்புவாங்க. துயில் எழுப்பு, இந்த திருப்பள்ளி எழுச்சி இருக்கு, ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுப்ரபாதம், திருப்பள்ளி எழுச்சி எல்லாம். ம் அந்த மாதிரி உலகத்தை சிருஷ்டிக்க பண்ணும்போது சுருதிகள் பாடினது இது முதல்ல. ம். முதல்ல சுருதி வந்துட்டா மாதாஜி. அப்பதான் அதான் பாடுறாங்க அப்ப. சுருதிகள் எல்லா ஜீவராசிகளும் எப்போதும் இருக்கிறவங்க கூடியவங்க இல்லையா? ம்.
ம்ஹும். அதனால ஸ்ருதிகள் தான் முதல்ல வர வேண்டியவங்க. அதனால அவங்க வந்த உடனே மாதாஜி வந்து வேதம், அதாவது பிரம்மன் வந்து வேதங்களை வச்சுதானே படைப்பு தொழிலே பண்ற மாதிரி தானே நம்ம அப்படி உருவகப்படுத்திருக்கோம் இல்லையா மாதாஜி? வேதங்கள் தான் முதல்ல உருவாக்கப்பட்டவை. அது ஈவன் பிரம்மா கூட அதுக்கப்புறம் வராருன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இப்ப உலகத்தை ம். படைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது வேதங்கள் வந்து அவரை துயிலிடுற மாதிரி ஒரு திருப்பள்ளி எழுச்சி ம்ஹும். மாதிரி, சுப்பிரபாதம் மாதிரி பாடின மாதிரி படிச்சேன் நான். ம். அதுக்கப்புறம் பகவான் வந்து மற்ற விஷயங்களை, இந்த பிரபஞ்சத்தை படிக்கிறது அதெல்லாம் பண்றாரு. ஆனா இந்த வேதங்கள் களவு போன உடனே பிரம்மாவால படைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த வேதங்களை கொண்டு போய் தானே இரண்யாட்சன் ஹிரண்யாட்சன் வச்சுக்கிட்ட மாதிரி அப்ப வந்து அவர் அயகிரிவரா வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்துற இல்ல. அப்ப அதாவது இது வந்து ஒரு கருவி, படைப்பு தொழிலுக்கு ஒரு கருவி மாதிரி நம்ம வச்சுக்கலாமா? அப்படி எப்படி அதை உருவகப்படுத்துறது? நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அவ்வளவுதான். கருவி பகவான் வந்து படைக்கணும்னு நினைச்சிட்டாரு. இவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து பாடுறாங்க, அவ்வளவுதான். அந்த சான்ஸ் பயன்படுத்தி, ஏன்னா அவங்களும் பக்தர்கள், ஸ்ருதிகளும் பக்தர்கள், ம். பக்தைகள் பக்தைகள். அதனால அவங்க வந்து பாடுறாங்க. ஸ்ருதி பெண்கள் மாதாஜி, ஸ்ருதி பக்தைகள். ஏன்னா அவங்க தானே கோபிகளா வர்றாங்க. வேதாச்சாரி, ம். ஸ்ருதிச்சாரி பக்திகள், கோபிகள்னு படிச்சோமே. ம். ஸ்ருதிச்சாரி, ம். ஸ்ருதின்றதே ஆமா ஆமா. பெண்கள் தான், ம்ஹும். கோபிகள். கோபிகளா வராங்க அவங்களும். ம். ஸ்ருதிச்சாரி கோபிகள்னு படிச்சோமே. ம். ஆனா இங்க வந்து அவங்க வேத மூர்த்திகள்னு சொல்றாங்க. அப்ப வந்து இங்க ஆண் பெண்தான் பால். குறிப்பிட்டு சொல்ல நாமளே புரிஞ்சுக்கிறோம் இப்படி, சுருத்தி சாரி ம்ஹும். கோபிகள்னு. ஆனா இங்க அந்த மாதிரி இது ஆண் தான் இல்ல இது பெண் தான்னு சொல்ல, பர்சானிஃபைடு வேதாஸ்ன்னு சொல்றாங்களே தவிர அவங்க பெண்களா, அவங்க யாரு, குறிப்பிட்ட ஒரு பல பல வேதங்கள் இருக்குல்ல, பல பல ஸ்ருதிகள் ஒன்னொன்னும் ஒரு ஒரு பிரார்த்தனை வைக்குது. 28 பிரார்த்தனைனா 28 ஸ்ருதிகள் இருக்கலாம். ஆனா அவங்க ம். பேர் என்ன, அவங்க தனிப்பட்ட அவங்க பேர் என்ன, அதெல்லாம் விவரம் இல்லை. அதை ம். பத்தி அவங்க சொல்லல. சொன்னாதான் நமக்கு தெரியும் யார் சொன்னாங்க, அப்படி குறிப்பிட்ட கோபியா யார் இவங்க அப்படின்லாம் இல்லை. பொதுவா அப்படியே சொல்லிட்டாங்க. அதாவது ம். வேதங்கள்னா நீங்க சொல்றது ரிக், யஜுர், சாம, அதர்வண இந்த 4 தானே மாதாஜி? அதுதானே? பொதுவாவே இந்த ஸ்ருதிகள்னு சொல்றாங்கல்ல, ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமா, எல்லாம் வேதங்களை பொதுவா சொல்ற நேரம் மாதாஜி, பிரிச்சு ஏதாவது நான் பேசல. ஸ்ருதி ஸ்மிருதி என்ற அது அது என்ன மாதாஜி? ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டும் வருதல்ல ஸ்ருதி மாதாஜி? வந்து எழுதப்பட்டது மாதாஜி. ஸ்மிருதின்றது வந்து நினைவுல வச்சு சொல்லப்பட்ட விஷயங்கள். ம். 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 நன்றி மாதாஜி, ம், எங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தினதுக்கு. ம். ஹரே கிருஷ்ணா. வேற ம். ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஆ, இது வந்து 3 இடங்கள் பேசப்பட்டனன்னு சொன்னீங்களா, அது மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க மாதாஜி. முதல்ல இப்ப இந்த உரையாடலே நடக்கிறது வந்து சுகதேவ கோஸ்வாமிக்கும் பரீட்சத் மகாராஜுக்கும். பரீட்சத் மகாராஜ் தான் கேட்கிறாரு, சுகதேவ கோஸ்வாமி பதில் கொடுக்கிறாரு. இதுதான் முதல் சீன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நாரத முனிவர் ஆஹ் பத்ரிகாசிரமத்துல, இப்ப கூட பத்ரிகாசிரமம் இருக்குங்க. பத்ரிகாசிரமத்துல பகவான் வந்து நரநாராயண ரிஷியாக வந்து தவம் பண்றாரு. நர அப்படின்றது வந்து அர்ஜுனன் தான். அது அர்ஜுனன். நரநாராயணர். ஆமாம், நரநாராயண ரிஷின்ட்டு பத்ரிகாசிரமத்துல இப்ப கூட நீங்க கோயில்ல பார்க்கலாம். நாராயண ரிஷியா வர்றது பகவான் தான், அவருடைய அவதாரம். அங்க வந்து நாராயண ரிஷியை போய் கேட்கிறாரு நாரத முனிவர். அப்ப அங்க நடக்கிற உரையாடல் ரெண்டாவது. மூணாவது வந்து ஜனலோகத்துல, இப்ப நீங்க ஈரேழு 14 லோகத்துல ஜனலோகம், தப்பலோகம், சத்தியலோகம்னு மேல, சொர்க்கத்துக்கு மேல, சொர்க்கம் கூட கீழ்ப்பட்ட உலகம் தான். அதுக்கு மேல வந்து அது எப்படின்னா சற்றேறக்குறைய ஆன்மீக உலகம் தாங்க. இப்ப பிரம்ம வாழறாருல, சத்தியலோகம் அதுவும் ஆன்மீக உலகம் தான். எல்லாமே இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் இருக்குமா. அங்க இருக்கிறவங்க எல்லாம், பூமியில இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்து கஷ்டப்படுவாங்களாம். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க நல்ல பக்தி பண்ணக்கூடியவங்க. இப்ப அது சொர்க்க லோகத்துக்கு மேற்பட்ட கொஞ்சம் இன்னும் உயர்ந்த லோகங்கள், அங்க வந்து பக்தி தான் உண்டு. அப்ப அதுல ஜனலோகத்துல அங்க இந்த சனகாதி முனிவர்கள் இருக்கிறாங்கல்ல, 4 பேரு, அதுல ஒருத்தர் தலைமையில எல்லாருமே ஈக்குவலாம். அங்க அவங்க பேசுறாங்க இல்லையா, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆசிரியர் மாணவர்கள், எல்லாருமே ஆத்ம ஞானம் பெற்றவர்கள். அதுல அப்ப கூட ஒருத்தர் பேசணும் இல்லையா, அதனால ஒருத்தரை நிக்க வச்சு அவர் பேசுறாரு, இவங்க எல்லாம் கேக்குறாங்க.
அதான் சனந்தனர் பேசுறார். சனக்க முனிவர்கள்ல 4 பேர்ல சனந்தனர் பேசுறார். மத்தவங்க எல்லாம் அங்க முனிவர்களும் இருக்கிறாங்க, வேற முனிவர்களும் 4 முனிவர்களும் இருக்கிறாங்க. இந்த சனத்குமாரர்கள்ன்றவங்க 4 பேரு, அவங்கதான் சாபமுட்டு ஜெய விஜய் வந்து உலகத்துக்கு வந்தது. அந்த முனிவர்கள் வந்து முதல்ல மாயாவாதிகளா தான் இருந்தாங்க. எப்பொழுது நாராயணருடைய திருவடியில இருக்கிற துளசியை வந்து முகர்ந்தார்களோ அப்ப வந்து பக்தர்களா மாறுறாங்க. அவங்களுடைய கன்வர்சேஷன் தான் இது இப்ப நாம பார்த்தது. அவங்களுக்கு இந்த பாடத்தை எடுக்கிறார். சுருத்திகள் பிரார்த்தனையை எப்போ முடிச்சிடுச்சு, அந்த பிரார்த்தனைய திருப்பியும் இது வந்து ஓடுது. திரும்பி அவங்க வந்து அந்த பிரார்த்தனையை மட்டும் எடுத்து பேசுறாங்க. 3 இடத்துல பேசுனாங்க. ஜனலோகத்துல ஒண்ணு, பத்ரிகாசிரமத்துல ஒண்ணு, பரீட்சித் மகாராஜரும் சுகதேவ கோஸ்வாமி. ஓகே மாதாஜி. மாதாஜி ஜனலோகத்துல இப்ப நீங்க இருக்கவங்களா சொன்னீங்க பிரஜாபதிகள் தானே நரநாராயணன், மாதாஜி? நரன்றது அர்ஜுனன் உண்டு மாதாஜி, அது ஆமா, புரியல மாதாஜி. நரன் அப்படின்னா அவதாரம் வந்தாங்க. நாராயணன் 2 ரிஷிகளா அவதாரம் வந்தாங்க, நர நாராயணன்ட்டு. ஆ அது நாராயணன் அர்ஜுன். கிருஷ்ணரு, நரன்றது வந்து அர்ஜுனன். ஓகே மாதாஜி. சுந்தரி கிருஷ்ணர் மாதாஜி. வந்து ஸ்ருதிகளோட தன்னை புகழ்ந்ததையே நரநாராயணர் சொல்ற மாதிரி மாதாஜி. ஆமா, நாராயண ரிஷி வந்து நாரதருக்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த சுருதியினுடைய வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகளினுடைய விளக்கத்தை வந்து கொடுக்கிறார். எதுவுமே இங்க வந்து பிரார்த்தனை செய்யப்படல. இந்த பிரார்த்தனை எப்போ நடந்து முடிஞ்சிடுச்சு, அதை பத்தின விளக்கத்தை இவங்க இங்க விவாதிக்கிறாங்க. சுந்தரி மாதாஜி. மாதாஜி ஜனலோகத்துல இருக்கவங்களா பிரஜாபதிகள், அவங்க கூட தான் டிஸ்கஷன் ஆகுது இல்லைங்களா மாதாஜி? பிரஜாபதிகள் நான் போட்டிருக்கீங்க, முனிவர்கள்னு போட்டிருக்குல்ல. பிரஜாபதிகள்னா உலகத்துல வந்து பாப்புலேஷனை உண்டு பண்றவங்க பிரஜாபதிகள்னா. ஜனலோகத்துல வசிக்கிறவங்க எல்லாருமே பிரஜாபதிகள் தானே மாதாஜி? அப்படியா போட்டிருக்கு? இங்க ஜனலோகம்னா இல்ல இது சத்தியலோகமா என்னன்னு தெரியல. ஜனலோகம் தான் நான் பார்த்தேன். பிரஜாபதிகள்னா உலகத்தை சிருஷ்டி பண்றவங்க, ஜீவராசிகளை உண்டு பண்றவங்க தான் பிரஜாபதிகள். இருக்கலாம் முனிவர்கள் கூட சில நேரத்துல. இப்ப கர்தம முனிவர் ஒரு பிரஜாபதி தானே, தக்ஷன் ஒரு பிரஜாபதி, அந்த மாதிரி இருக்கலாம். ஜனலோகம்ன்றது வந்து ஆனா சொர்க்கலோகத்தை விட உயர்ந்த லோகம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சில நேரங்கள்ல பாருங்க பிரம்மலோக முனிவர்கள்னு சொல்றாங்க. ஜனலோகமா அது பிரம்மலோகமான்றதுல எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அது யாருன்னா கிளியரிஃபை பண்ண பரவாயில்ல, வேற எதுனா படிச்சுட்டு சொன்னாங்கன்னு பரவாயில்ல. நானே இந்த பாடத்தையா படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, யார்கிட்ட கத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி யாரையாவது டைம் இருந்தா நான் படிக்கிறேன், படிச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு. அது ஜனலோகத்துல நடந்ததா பிரம்மலோகத்துல நடந்ததான்னு. ஏன்னா ஒரு இடத்துல பிரம்மலோகம்னு போட்டிருக்கு, ஒரு இடத்துல ஜனலோகம்னு போட்டிருக்கு. ஒரு இடத்துல நீங்க சொன்ன மாதிரி பிரஜாபதினு இருக்கு, ஒரு இடத்துல வந்து முனிவர்கள். சில நேரங்கள்ல முனிவர்கள் கூட பிரஜாபதிகளாக மாற முடியும். ஆனா பொதுவா முனிவர்கள் வந்து ஆத்ம ஞானத்துல மட்டுமே இருப்பாங்களே தவிர இந்த பிரபஞ்சத்துல வந்து ஜனத்தொகையை அதிகப்படுத்துறதுல ஈடுபடுறது இல்லை. ஆனா கஷ்யப்பர் இருந்தாரு, கர்தம முனிவர் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அதுக்கும் மேற்பட்ட ஒரு நிலையில அவங்க இதெல்லாம் இறங்கவே மாட்டாங்க. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கஷ்யப்பர் கர்தம முனிவர் வந்து எந்த யுகம் மாதாஜி? அவங்க எந்த யுகம் மாதாஜி? யுகம் தெரியல மாதாஜி எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனுவனுடைய பீரியட்லயே இருந்தாங்க, இந்த பீரியட்ல இருந்தாங்க, அந்த பீரியட்ல இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க எப்ப இருந்தாங்க, எந்த ரிஜிம்ல இருந்தாங்க, எந்த மனுவனுடைய காலத்துல இருந்தாங்கன்றது தெரியல. இருக்கு, அதுக்கான விவரங்கள் இருக்கு, எனக்கு தெரியல. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பக்தர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நம்ம வந்து இந்த பாடத்தை அடுத்த வாரம் கேள்வி பதில்களை முடிச்சதோட அதை முடிக்கலாம் அடுத்த வாரம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி அத்தியாயங்களை படிச்சு முடிக்கலாம். கேள்வி பதில்களை நல்ல கவனமாக படித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபேய வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா.